அவன் மாத்தாம சௌகரியமா ஒரு 25-30 வருஷத்தை ஓட்டுறானே அப்படின்னு. அந்த ஓட்டு வீட்டுல இருக்கிறவரு மாடி வீட்டுல இருக்கிறவரை பார்த்து கஷ்டப்படுவார். முந்தா நாள் வந்தவன்லாம் மாடி மேல மாடி கட்டிக்கிட்டு அம்மாடியோன்னு உட்கார்ந்துட்டான். நானும் அதே ஆபீஸ்ல 40 வருஷமா குப்பை கொட்டுறேன், என்னால இந்த ஓட்டு வீட்டை மாத்த முடியலையே. வாகனமே இல்லாமல் நடந்து போற மனிதர், நடராஜா சர்வீஸ். ஒரு சைக்கிள்ல போறவனை பார்த்து நினைப்பான், நமக்கு கால் வலிக்குது, அமுக்கி விடுறதுக்கும் வீட்டுல ஆள் இல்ல, வண்டி வாங்கறதுக்கும் கையில வசதி கிடையாது, அவன் ஒரு சைக்கிள்லயாவது போறானே. சைக்கிளுக்கு முன்னாடி ஒரு 2 வீலர் போச்சுன்னா அந்த சைக்கிள்ல போறால அந்த 2 வீலர்ல போறவனை பார்த்து கஷ்டப்படுவான். அவன் மிதிக்காம போறான், நம்ம மிதிச்சுக்கிட்டு போறோமே. அந்த 2 வீலருக்கு முன்னாடி ஒரு கார், அதுல டிரைவர் ஓட்ட முதலாளி உட்கார்ந்து போனாரு. இவருக்கு மனசுக்குள்ள என்ன நினைக்குது, இத நம்மளே ஓட்டிட்டு போறோமே, இந்த மாதிரி டிரைவர் ஓட்ட முதலாளி உட்கார்ந்து போறதுதான் நிஜமான சுகம். அந்த காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற முதலாளி நினைச்சார், எல்லாம் இருக்குது, ஆனா வீட்டுக்கு போனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, ஆபீஸ்க்கு போனாலும் நிம்மதி இருக்க மாட்டேங்குது, எங்க போறதுன்னு தெரியல. இப்படி எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில, உங்களுக்காக இருக்கட்டும் எனக்காகவும் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். இது மனிதனுடைய இயல்பு. சரி, மனிதர்களை விட்டுருங்க, மனிதர்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு நாம சொல்றது தேவர்கள் தான். அந்த தேவர்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டேதான் இருக்குது. சந்திர பகவான் தேய்ந்து தேய்ந்து வளர்கிறார். சூரியனுக்கு முன்பல் கிடையாது, யமனுக்கு புழுக்கால், பிரம்மதேவனுக்கு பாவம் ஒரு தலையே இல்ல, எடுத்துட்டார். சரி, இப்படியே கொஞ்சம் அப்படியே போனீங்கன்னா பெருமாளை கொஞ்சம் அப்படி வைப்போம், அவருக்கு மேல சிவபெருமான். இந்த சிவபெருமான் கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு ஏதாவது குறை இருக்கிறதான்னா அவருக்கு கூட குறை உண்டா. என்ன குறையா? அம்மா அப்பா இல்லாத குறை சிவபெருமானுக்கு. அவருக்கு அம்மா அப்பா கிடையாது. தாயினி தந்தையினி தான் தெரியும் காணேன், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதின்னு சொல்றோம். அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, இது என்ன பெரிய குறையா? இப்ப இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட சொன்னா ரொம்ப நிம்மதிங்க, அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, நம்மள தொல்லை பண்றதுக்கு ஆளே கிடையாது, ஐ எம் ஃப்ரீ பேர்ட், நான் எப்படி வேணாலும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இருந்து பார்த்தாதான் தெரியும் அம்மா அப்பா இல்லன்னா எவ்வளவு குறை. அவ்வளோ பெரிய சிவபெருமானே அடி வாங்கினாராம். யார்கிட்ட எல்லாம் அடி வாங்கினாராம் பட்டியலே போட்டார். வில்லால் அடிக்க, செருப்பு காலால் ஒருவன் உதைக்க, வெகுண்டு ஒருவன் கல்லால் எரிய, பிரம்பால் அடிக்க, கடிவண்டுகூர் அம்மா இலா குறையினர். அம்மா இல்லாததுனால இத்தனை பேர்கிட்டையும் சுவாமி அடி வாங்கினார். அம்மா இருந்தா கேப்பா, ஏன்டா என் பிள்ளைய அடிச்சேன்னு. அம்மா இல்லாதா யார் கேப்பா? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அம்மா இல்லாததுனால சுவாமி இத்தனை பேர்கிட்டையும் அடி வாங்கினாராம். அதனால சுவாமி என்ன பண்ணார்? காரைக்காலிலே அவதரித்த அம்மையாரை, காரைக்கால் அம்மையாரை தனக்கு தாயாக ஏற்றுக்கொண்டார். திருவெண்காடர் என்கின்ற நாமத்தோடு வந்து உலகில் பிறந்த பட்டினத்து சுவாமிகளை இறைவன் தனக்கு தந்தையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய குறையை அவர் என்ன பண்ணார்? போக்கிட்டார். சரி, இப்ப பெருமாளுக்கு வருவோம். குறைகள் அப்படிங்கறது நமக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? நம்மள காப்பாற்றணும். காக்கும் கடவுள் யாரு அப்படின்னா நாராயணர். காக்கும் கடவுள் நாராயணரே குறையில்லாமல் இருக்கிறாரான்னா கேள்விக்குறியான விஷயம்தான். அவருக்கும் நிறைய குறைகள் இருக்குதா. எத்தனை குறைகள் இருக்கு நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், கேளுங்க. அவர் முதல்ல என்ன பண்ணாரு? இந்த பார்க்கடல் கடைஞ்சாங்க பாத்தீங்களா? அந்த பார்க்கடல் கடைந்த போது அதிலிருந்து வெளிப்பட்டது பல விஷயங்கள் வந்து, அதற்குள்ளே இருந்துதான் சிந்தாமணி, சூடாமணி, கௌத்துவமணி, மூதேவி, சீதேவி, அகலிகை, காமதேனு, கற்பகமரம் எல்லாம் உள்ளே இருந்துதான் வந்தது. கடைசியாகத்தான் அமிர்த கலசம் வந்தது. இது நமக்கு தெரிஞ்ச கதை. இப்படி ஒன்னொன்னா வரும்போது என்ன பண்ணாங்க? ஆளாளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. பகவான் என்ன பண்ணாரு? சீதேவியை மணந்து கொண்டார். இவர் மணந்து கொண்டு இப்ப புதுசா கல்யாணம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா விருந்துக்கு கூப்பிடுவாங்க.
ஒரு 3 மாசம் சொந்தக்காரங்க எல்லாம் கொண்டாடுவாங்க, அப்புறம் ஒருத்தரும் கவனிக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஒரு 3 மாசம் சாப்பிடறதுக்கு வயிறே இருக்காது. அவங்க வீட்டுல விருந்து, இங்க விருந்து, அங்க போகணும், இங்க போனோம், அவங்க பாக்கணும், இவங்கள பாக்கணும், புதுசு புதுசா ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும், ஒரே குஷிதான். கல்யாணமான கொஞ்ச நாள் தலையும் புரியாது காலும் புரியாதுங்கிறாங்கல்ல, அதுல இதுவும் சேர்ந்துக்கும். அப்படி நாராயணர் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே சிவபெருமான் என்ன பண்ணார், ஒரு நாள் பெருமாளை கூப்பிட்டு சொன்னார், நாராயணரே, ஒரு நாளைக்கு உங்க மனைவியை அழைச்சிட்டு நம்ம கைலாசத்துக்கு இரவு விருந்துக்கு வாங்க. இப்பதான் நைட்டு டின்னர், கேண்டில் டின்னர் எல்லாம் புதுசா நம்ம கண்டுபிடிச்சோம்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் கைலாசத்திலேயே உண்டு, வைகுந்தத்திலேயே உண்டு. நாம எதையும் புதுசா கண்டுபிடிக்கவே முடியாது இந்த உலகத்துல, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இரவு விருந்துக்கு வந்துருங்க அப்படின்னாரு. சரின்னு இவர் என்ன பண்ணாரு, போய் சொல்லணும்ல, அம்மா இந்த மாதிரி ராத்திரி விருந்துக்கு சுவாமி நம்மள அழைச்சிருக்கிறார், நம்ம 2 பேரும் போகணும்னு. அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த அம்மா சொன்னா, இந்த பாருங்க, எப்ப பார்த்தாலும் அங்க வா இங்க வா, அங்க விருந்து இங்க விருந்துலாம் உங்க பின்னாடி எல்லாம் என்னால அலைய முடியாது, எனக்கே எக்கச்சக்கமான வேலை இருக்குது, நான் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். அவளுக்கு என்ன வேலை, உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. அதனாலதான் பேரே என்ன, செல்வம்னு வச்சாங்க. செல்வம் 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 செல்வம்னு அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்காது. என்னால ஒரே இடத்துல எல்லாம் இருக்க முடியாது, அதனால நீங்க அங்க வா இங்க வான்லாம் கூப்பிட்டா உங்க பின்னாடி என்னால சுத்த முடியாது, இஷ்டம்னா சொல்லுங்க இப்ப இருக்கிறேன், இல்லைன்னா எனக்கு இப்பவே வேலை இருக்க, கிளம்பி போயிருவேன் அம்மான்னு. இவருக்கு பாவம் ரொம்ப கஷ்டமா போச்சு, என்னடா இது, சே இந்த அம்மா எங்கேயும் வரவே மாட்டேங்கிறாளே, ஒரு விருந்துக்கும் கூப்பிட்டாலும் இப்படி திட்டிகிட்டே இருக்கிறார், என்ன பண்றதுன்னு பார்த்தார். பூதேவி கல்யாணம் பண்ண. அந்த அம்மா என்ன, அந்த அம்மாக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன பேரு, சாயாதேவின்னு பேர். அவ என்ன பண்ணுவா, ஆடவும் மாட்டா அசையவும் மாட்டா. அவ அசைஞ்சா நமக்கு எது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவ அசையாம இருந்தா நாமெல்லாம் அசையலாம், அந்த அம்மா அசைஞ்சன்னா நம்மெல்லாம் அசைவில்லாம போயிடுவோம். அதனால நாமெல்லாம் அசைறதுக்கும் ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் எல்லாத்தையும் தாங்கி பொறுமையா இருப்பவள் பூதேவி. அந்த அம்மா எங்கேயும் வரமாட்டா, அசைய மாட்டா, ஆட மாட்டா, அப்படியே இருப்பா. சுவாமி பார்த்தார், அந்த அம்மா ஓடிக்கிட்டே இருக்கிறா, இவ ஓடாம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறா, இந்த தொல்லையே நமக்கு வேண்டாம், மனசே சரியில்லை, எங்க போகலான்னு யோசிச்சார். எப்பவுமே இந்த குழந்தைங்க எல்லாம் பிறந்து அதுகளுக்கு கல்யாணம் ஆகி அதுங்க ஒரு நிலைமையிலாகி ஒரு தனித்தனியா ஒரு வீட்டுல இருக்கும் போது அப்பா அம்மாவுக்கு ஒரு மனஸ்தாபம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்ல பையன் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் மனசு சரியில்லைன்னா அங்க போய் ஒரு 4 நாள் இருந்துட்டு வந்தா கொஞ்சம் மனசு சரியா இருக்கும். சுவாமி பார்த்தார், எங்க போகலாம்னு யோசிச்சார். நாராயணருடைய மனத்தில் இருந்து தோன்றியவன் மன்மதன்னு பேர். மன்மதன் யாருன்னா நாராயணருடைய மகன், மனசிலேருந்து வந்ததுனால அவனுக்கு மன்மதன்னு பேர். அந்த மன்மதனுக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு கிளம்பினார். அப்பதான் ஒரு செய்தி வந்தது, மன்மதன் சிவபெருமானுடைய தியானத்தை கலைக்க போய் எரிஞ்சு சாம்பலா போயிட்டான் அப்படிங்கிற தகவல் வந்தது. மகன் இல்லாம மருமகள் மட்டும் இருக்கிற வீட்டுக்கு மாமனார் இருக்க கூடாது, இப்படி ஒரு சட்டம் இருக்கு. மகன் இல்ல அப்படின்னா மருமகள் மட்டும் தனித்து இருக்கிற வீட்டுல மாமனார் போகவும் கூடாதா, சாப்பிடவும் கூடாதா. நல்ல வேளை நிறைய மருமகளுக்கு இந்த சட்டம் எல்லாம் தெரியல, இல்லாத போதே இந்த பாடு. இல்ல சட்டம் வேற இருக்கணும், இதெல்லாம் சட்டம், நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்றவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல இவர் பார்த்தார், பையன் வீட்டுக்கும் போவோம். இங்க ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. மன்மதன் ஏன் எரிஞ்சு போனா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. ஏதோ சிவபெருமானுடைய தவத்தை கலைச்சதுனால எரிஞ்சுட்டான், இல்ல சுவாமியோடைய கண்ணுல இருந்து வந்த அந்த அக்னி அவனை எரிச்சிருச்சு. அவனுக்கு பக்கத்திலே தானே அவனுடைய மனைவி ரதிதேவி நின்றுட்டு இருந்தா. அந்த ரதிதேவிய அது எரிக்கலையே, மன்மதனை மட்டும்தான் எரிச்சுது. பக்கத்துல இருந்த ரதிதேவி அது ஒண்ணுமே பண்ணல. அப்ப அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. என்ன காரணம் அப்படின்னா, மன்மதன் தன்னுடைய தாய் தந்தையரை எங்காவது ஒரு இடத்திலாவது வழிபட்டிருக்கிறானா அப்படின்னு நீங்க எந்த புராணத்திலையும் தேடி பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் கிடையவே கிடையாது. இப்போ சிவபெருமான விநாயகர் வணங்கின தலங்கள் நிறைய இருக்கு. கணபதீஸ்வரம்னே ஒரு திருத்தலம் இருக்கு, பிள்ளையார்பட்டி இருக்கு, கையில லிங்கத்தோட விநாயகர் பூஜிக்கிற அற்புதமான கோலம் இருக்கு. நீங்க முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகன் தன்னுடைய தந்தையாரை பூஜித்த திருத்தலங்கள் நிறைய இருக்கு.
திருச்செந்தூர் இருக்கு, பஞ்சலிங்கங்கள் வைத்து பூஜித்த தலம். அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா திருமுருகன் பூண்டி திருப்பூர் பக்கத்துல இருக்கு. எப்படி அங்க பஞ்சலிங்கமோ அங்க ஒரே லிங்கம் வச்சு பூதித்த திருத்தலம் அங்கே இருக்கு. ஆனா நாராயணரை எங்காவது ஒரு இடத்திலேயாவது மன்மதன் வணங்கி இருப்பானா அப்படின்னா அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் கிடையாது. எங்குமே அவன் வணங்குனதே கிடையாது. யாரு எல்லாம் தாய் தந்தையரை வணங்காது வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன கதி ஏற்படும் என்பதை காட்டுவதற்காகவே சிவபெருமான் மன்மதனை எரிச்சுட்டார். இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது யோசிக்கணும், அப்பா அம்மானா யாரு? அப்ப கும்பலன்னா எங்க அப்பா அம்மா எங்களை எரிச்சிருவாங்க, இவன் எரிக்காம இருந்தா சந்தோஷம். அவங்க எங்க வெட்ட மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுங்கிற மாதிரி அவன் என்ன சொன்னாலும் மண்டையாட்டிட்டு போறது தாய் தந்தையர்களுக்கு வழக்கமான விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் வணங்குபவருக்கும் வணங்காதவருக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறத நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். மன்மதன் எரிஞ்சிட்டான். இப்போ பையன் வீட்டுக்கு போக முடியாது, வேற எங்க போறதுன்னு யோசிச்ச. ரொம்ப பெரிய மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்குள்ள ஒரு வீடு வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய பங்களா இருக்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா பீச் ஹவுஸ்ல ஒரு பங்களா வச்சிருப்பாங்க. இப்போ நடிகர்கள் எல்லாம் பாருங்க பீச் ஹவுஸ்ல பங்களா வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு விடுமுறை நாட்கள்ல சனி ஞாயிறுல அப்படியே போய் எந்த தொந்தரவுமே இல்லாம சாப்பிட தூங்க சாப்பிட தூங்க அப்படியே ஓய்வு எடுக்கணுங்க. வாழ்க்கையை அனுபவிக்கிறதுல தானங்க இருக்கு. அதுக்காக ஒரு பீச் ஹவுஸ்ன்னு அது ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ ஒரு ஓய்வு எடுக்கணும்னா மனசு தேடி போற இடம் எது அப்படின்னா கடற்கரை. இந்த கடற்கரைக்கு போனோம்னா நமக்கு மனசு நிம்மதியா இருக்கும், மனசுல ஒரு நிறைவு இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். சுவாமிக்கு கடற்கரை என்ன வீடு? மாமனார் வீடு, மாமியார் வீடு. பெருமாளுக்கு அது மாமியார் வீடு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த அம்மா அங்கே கடல்ல இருந்து தானே வந்தா, அதனால அது அவருக்கு மாமியார் வீடு. இவர் பார்த்தாரு, சரி மாமியார் வீட்டுக்கு போயிடலாம். மாமியார் வீட்டுக்கு போனா மருமகனை எப்படி எல்லாம் கவனிப்பாங்க யோசிச்சு பாருங்க. மாமியார் வீட்டுல எல்லாம் மருமகன் வந்துட்டாருன்னா மருமகனுக்கு விதவிதமா சமையல் நடக்கும், மருமகனுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் இருக்கும். மருமகனுக்குன்னு தனியா ஒரு அறை இருக்கும், அங்க மாப்பிள்ளை தூங்குவாரு சாப்பிடுவாரு, இதுதான் அவருக்கு வேலையே. நிறைய பேர் மாமனார் வீட்டுக்கு போறதுக்கு காரணமே அதுதான். நம்ம வீட்டுல இருந்தா ரெஸ்ட் எடுக்க முடியாது, அந்த பில்ல கட்டு இந்த பில்ல கட்டு அங்க போ இங்க போன்பாங்க. ஆனா அங்க போனா அப்படி கிடையாது. மருமகன்னா அது ஒரு தனி மரியாதை தான். மருமகன் மாமனார் உறவு தான் உலகிலேயே நல்ல உறவு, இருக்கிற உறவுகளிலேயே நல்ல உறவு அதுதான். அத பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இவர் மாமியார் வீட்டுக்கு போனார் கிளம்பி, சரி நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு மாமியார் வீட்டுக்கு போய் அந்த கடல் அப்படி இறங்கின உடனே இந்த மாமியார் என்ன பண்ணாலாம், அப்படி வந்து எட்டி பார்த்தாலாம். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கல்யாணமான பிறகு மாமியார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா மகளோட போனால் தான் மரியாதை. மக இல்லாம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மா அப்படி வந்து பாப்பா, அப்படி வாசல்ல அப்படி வண்டியை நிப்பாட்டி மாப்பிள்ளை இறங்கி வரும்போது இப்படி பாப்பா. கொஞ்ச நேரம் யாரும் வரல, மக வர்றது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், மகளோட வந்தா வாங்க மாப்பிள்ளை வாங்க 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 வாங்கம்மா வாமா வாமா. மக வரலன்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளை வாங்க. அப்புறம் உள்ள வந்து உட்கார்ந்த உடனே எப்படி இருக்கீங்க, அது ஒரு கடமைக்கு. நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கும். அப்புறம் அவ்வளவுதான். காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க. இந்த அம்மாவுக்கு உள்ள படபடன்னு இருக்கும். மகளை விட்டுட்டு வந்துட்டாரே, சண்டை போட்டு வந்தாரோ, திட்டிட்டு வந்தாரோ, இல்ல ஏதாவது புதுசா கேட்க வந்திருக்கிறாரோ, அதை கொடு இதை கூட அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு ஏதாவது கேட்க வந்திருக்கிறாரோங்கிற பயத்திலே நம்ம கவனிக்க மாட்டா. அவர் பாப்பாரு, சும்மா அப்படி இந்த பக்கம் போனேன் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன், நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா வாசல் கூட தாண்டி இருக்க மாட்டா, மகளுக்கு போன் பண்ணுவா. ஏண்டி உங்க வீட்டுக்காரர் உங்க கூட எதுனா சண்டை போட்டாரு? இல்லையம்மா. இங்க வந்தாரு, ஏன் வந்தாரு? என்னமோ இந்த பக்கமா? ஆமா அந்த பக்கம் போறேன்னாரு, முடிஞ்சா வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை பாத்துட்டு போறேன்னாரு. என்னம்மா சாப்பிட்டாரு? நீ முன்னாடியே ஒரு போன் பண்றது இல்ல, வந்த பிள்ளைக்கு ஒரு காப்பியை கூட கொடுக்காம நான் பாட்டுக்கு துரத்தி விட்டேன், இனிமே மாப்பிள்ள வராட்டும் ஒரு போன் பண்ணி சொல்லு அப்படின்னு அந்த அம்மா 2 திட்டுவா. அதனால மகள் இல்லாம மாமியார் வீட்டுக்கு போனா மரியாதை கிடையாது. சுவாமி என்ன பண்ணாரு, மக இல்லாம தனியா போறாரா, இந்த கடலுக்கு அலை அதுதான் முன்னெச்சரிக்கை மாதிரி அப்படி முன்னாடி வரும். இந்த அலை வந்து அப்படி எட்டி பார்த்துச்சான், பின்னாடி சீத்தையை காணோன்னே அதுக்கு கோவம் வந்துருச்சான். என்னடா என் மகளை இவர் என்ன பண்ணிட்டு வர்றாருன்னு தெரியலையே அப்படின்னு அது வேகமா வந்து அடிச்சுச்சான். சுவாமி பார்த்தார், இது சுனாமியா மாறுறதுக்குள்ள
நாம இங்க இருந்து கிளம்பிட்டோம்னா நம்மளுக்கு மரியாதை, எங்க போறதுன்னே தெரியல. கருடனை கூப்பிட்டு சொன்னார், இங்க பாரு எனக்கு மனசே சரியில்லை, நான் எங்காவது போகணும், என்னை கொண்டு விடுன்னு. உடனே கருடன் சொல்லுச்சு, உங்களோட சுத்தி சுத்தி எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்துருங்க, நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமா உங்களை கூட்டிட்டு போறேன்னுச்சு. அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம், என்ன கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு அப்புறமா நீ சாப்பிடு, என்னால இங்க எல்லாம் இருக்க முடியாது, வா கிளம்பு அப்படின்னு சாமி கூப்பிட்டுட்ட. இந்த கருடனுக்கு பசி பாவம், அது பசி அதுக்குதான் என்ன தெரியும், பகவான் என்ன தெரியும். அப்படியே பாத்துட்டே வருது. அதுக்கு ஒரு உணவு கீழே கிடைச்சிருச்சு. ஒரு பாம்பு ஒட்டுன்னு அப்படியே நெளிஞ்சு போகுது. இந்த பாம்பை பார்த்ததோ இல்லையோ கருடன் என்ன பண்ணிருச்சு, சாமியை கேட்காமலேயே பூமியில இறங்கிருச்சு. இறங்கி சாமியை இறக்கி விட்டுச்சு. கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க சாமி, இந்த பாம்பை சாப்பிட்டுட்டு வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், என்னால பசி தாங்க முடியலன்னு விட்டுட்டு போயிடுச்சு. சுவாமி பார்த்தாரு, கல்யாணம் பண்ணியும் பயன் இல்ல, இன்னொரு கல்யாணம் பண்ணியும் பயன் இல்ல, பையன் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, மாமியார் வீடு இருந்தும் பயன் இல்ல, வாகனம் இருந்தும் பயன் இல்ல, என் வாழ்க்கை இப்படி கட்ட மாதிரி போச்சே அப்படின்னு சுவாமி கட்டையாக மாறி அமர்ந்த திருத்தலம் தான் இன்றைக்கும் பூரியிலே ஜெகநாதர் ஆலயமாக விளங்கி கொண்டிருக்கிறது. பூரி ஜெகநாதர் கோவில் தோன்றிய வரலாறு இதுதான். சுவாமி கவலைப்பட்டு மரக்கட்டையா போயிட்டாராம். அதனால்தான் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஜெகநாதர் கோவில்ல கிருஷ்ணர் கட்டையா தான் இருப்பார், மரக்கட்டை. மத்த ஊர்ல எல்லாம் கிருஷ்ணர் அழகா இருப்பார். அந்த ஊர்ல கிருஷ்ணரை பார்த்தவங்களுக்கு தெரியும், கண்ணு பெருசா இருக்கும், அது அவங்களுக்கு அது அழகு. கண்ணங்கரேன்னு கருப்பா இருக்கிறது கிருஷ்ணர், நல்ல கருப்பா. புதுசு, ஒவ்வொரு ஆண்டுக்கும் புது தேர் பண்ணி ஓட்டுற ஒரு ஊர் பூரி தான். வருஷத்துக்கு இருக்கிற தேரை ஓட்டுறதுக்கே மகா கஷ்டமா இருக்குது. ஆனா வருடந்தோறும் புதுசு புதுசா தேர் பண்ணி சுவாமி அதுல வச்சு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொள்ளுகிற அந்த அற்புதமான தேர் திருவிழா நடக்கிற பூரியினுடைய வரலாறு இதுதான். சுவாமிக்கு பாருங்க இவ்வளோ பிரச்சனை. சுவாமி பார்த்தார், இவ்வளோ குறை நமக்கு இருந்துகிட்டே இருக்குதே, இந்த குறையெல்லாம் எப்படி போக்குறதுன்னு யோசிச்சார். சரி, மக்களுக்கு நாம ஏதாவது நல்லது பண்ணினோம்னா அந்த நல்லதன் பயனாக நமக்கு இருக்கிற குறையெல்லாம் போகுமேன்னு ஒரு அவதாரமா சுவாமி பூமிக்கு வர, ஒவ்வொரு அவதாரமா வர. இறைவனுடைய அவதாரங்கள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 10 அவதாரங்கள். இப்போ 9 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. 10 எப்ப வரும்னு தெரியல, வந்துருச்சுங்கிறாங்க, வருங்கிறாங்க, இல்ல இனிமேதான் வரப்போகுது, எதை நம்புறதுன்னே தெரியல. அதுக்குள்ள ஒரு தடவை ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த உலகம் 2012ஓட அழிஞ்சிடுமாங்க அப்படின்னாரு. ஏமான்னார். இல்ல இந்த படத்துல எல்லாம் அப்படிதான் காட்டுறாங்க, 2012க்கு அப்புறம் உலகமே அழிஞ்சு போயிடுமா, நாம எல்லாம் என்ன பண்றது, நான் இருக்கிறது எல்லாத்தையும் இப்ப காலி பண்ணிடலாமான்னு. ஒருவேளை அழியலன்னா என்னமா பண்ணுவீங்க, நாம அங்க திருப்பி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு, நீங்க சொல்லுங்க அழியுமா அழியாத. நான் சொன்னேன், நான் கதை தாமா சொல்லுவேன், நான் ஜோசியம்லாம் நான் சொல்றது கிடையாது, 2012 அழியுமா அழியாதான்னா. அப்ப இதுக்கு எதனா கணக்கு இருக்குதாங்க? கணக்கு இருக்கு. இந்த உலகம் எப்ப தோன்றியதுல இன்னைக்கு வரைக்கும் கணக்கு இருக்கு. நான் சொல்றேன், உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க கணக்கு போட்டு பாருங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, உலகம் எப்ப அழியும், கலியுகம் எப்ப முடியும். கலியுகத்தினுடைய முடிவில தான் பகவானுடைய கல்கி அவதாரம் அப்படிங்கிற ஒரு 10வது அவதாரம் நிகழ இருக்கிறது. அதனால கலியுகம் இப்ப முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப முடியாது. முடிகிற மாதிரி தெரியும், ஆனா முடியாது. சுனாமி வரும், இதெல்லாம் என்னன்னா முன்னாடி வர எச்சரிக்கை. அதாவது எப்படி அழிய போகுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ட்ரெய்லர், இப்ப கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ்ல சொல்றேன் ட்ரெய்லர். ஏன்னா இப்ப எல்லாம் தமிழ்ல சொன்னா தானே நிறைய பேருக்கு புரியுது. நான் பாட்டுக்கு நான் என்னோட தமிழ்ல பேசினேன்னா ரொம்ப கஷ்டங்க. இந்த காலத்துல ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா சார், இந்த ஆக்சுவலி இல்லாம அப்புறம் அடுத்த வார்த்தை போகாது, அப்புறம் சோ பட்டு தலாம் இல்லாம நகரவே நகராது. இந்த காலத்துல யாராவது 2 பேர்கிட்ட பேசுறதுன்னா எத்தனை கஷ்டம் தெரியுமா. ஒரு 2 ஹிந்திக்கார பார்த்தா அழகா ஹிந்தியில பேசும், 2 மலையாளி பார்த்தாங்கன்னா அழகா மலையாளத்துல பேசுறாங்க. ஆனா 2 தமிழர்கள் சந்திச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊர்ல இருக்கிற அத்தனை பாஷையிலயும் பேசுறாங்க தமிழை தவிர. அந்த ரயில்ல எல்லாம் போகும்போது எதிர்த்தாப்புல பக்கத்துல உட்காந்து பேசுறாங்க பாருங்க, நான் எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். எனக்கு பொழுதுபோக்காதுதானே, வேற என்ன, அவங்களை ரசிச்சுக்கிட்டே போய் ஊர் போய் சேர்ந்துட வேண்டியதுதான். எல்லா பாஷையிலயும் பேசுவாங்க பாருங்க, இன்னுமோ தமிழே தெரியாது மாதிரி. ஆனா எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டா அம்மான்னு கத்த வேண்டியது. அப்ப மட்டும் வரும் என்ன, நம்மளுடைய உண்மையா தான் கஷ்டப்படுற போது தனக்கு வந்து உதவுறதுதான் தன்னுடைய தாய்மொழி.
அதனால நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட இப்ப நிறைய பேருக்கு பழக்கத்துல இல்லாது போயிடுச்சு. அன்னைக்கு கார் ஓட்டுறவருக்கு பேர் சாரதி, அவருக்கு பேர் வேற, அந்த வேலைக்கு பேர் சாரதி. எத்தனை பேருக்கு சாரதினா தெரியும்? தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு. பைலட் இருக்காரு பாருங்க, பிளைட் ஓட்டுறவர், அவருக்கு வான் சாரதின்னு பேர். நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட நம்முடைய பொருட்கள், நம்ம பாக்குற இடங்கள். ஒரு முறை ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன், அறிவியல் கலை அறிவியல் கல்லூரியில தமிழ் படிக்கிற மாணவர்கள். அவங்க கிட்ட தமிழ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயமா வந்தது ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு தமிழ்ல என்ன மான்ன, அது பெண்கள் படிக்கிற கல்லூரி. அது ஒரு பொண்ணு வேகமா எழுந்து சொல்லிச்சு, ரயில்வே நிலையம். நான் சொன்னேன், நான் கேட்டது ரயில்வே ஸ்டேஷனுக்கு தமிழ்ல என்னம்மா? சொல்லிச்சு ரயில்வே நிலையம். இது எந்த ஊர்லமா எழுது? நம்ம ஊர் ரயில்வே நிலையத்துல எழுதி போட்டுருக்குது, நீங்க பாக்கலையான்னுச்சு. நான் பாக்கல, அப்படிதான் எழுதி இருக்கு. அடுத்த தடவை போகும்போது நானும் பார்த்தேன், ரயில்வே நிலையம். அப்புறம் இது எப்படிங்க சொல்றது? ரயில்னா என்னம்மா? ரயில்னா ட்ரெயின், ட்ரெயின்னா ரயில். இதுக்கு தமிழ்ல என்னம்மா பேரு? தமிழ்ல அப்படிதாங்க சொல்றது. எனக்கு தெரிஞ்ச தமிழ் அவ்வளவுதாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ சொல்லுங்க, இனிமே வேணா நாங்க மாத்திக்கிறோம். நான் சொன்னேன், இதுக்கு தமிழ்ல பேரு புகை ரத நிலையம். நல்ல தமிழ். புகை வண்டி அப்படிங்கிறது கூட கலப்பட தமிழா. புகை ரத நிலையம் அப்படிங்கறதா சரியான தமிழ். நீங்க இலங்கைக்கு போனீங்கன்னா இலங்கையில இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதி போட்டிருப்பாங்க புகை ரத நிலையம். மலேசியாவுக்கு போனீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல அங்கேயும் தமிழ் ஒரு ஆட்சி மொழி. அந்த நாடுகள்ல எழுதியிருப்பாங்க எந்தெந்த நிறுத்தத்துல வண்டி நிக்குதோ அப்போ அந்த ரயிலுக்கு உள்ளேயே உங்களுக்கு ஒரு அனௌன்சர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தமிழ்ல அனௌன்ஸ் பண்ணி இந்த வண்டி இந்த நிறுத்தத்தில் நிற்கிறது, பயணிகள் இறங்கிக் கொள்ளவும். அழகான தமிழ்ல சொல்றாங்க. நம்ம ஊர்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னன்னு தெரியல, பாஸ்போர்ட்டுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியலீங்க. எந்த பாஸ்போர்ட்? நம்ம ஊர் பாஸ்போர்ட்ல எழுதி இருக்குதா? இதுக்கு பேர் தமிழ்நாடு. சொல்லிக்கிறோம் நம்மளே. இன்னும் கொஞ்ச நாள்ல சந்தேகம் ஆயிடும், இது தமிழ்நாடா இல்ல வேற ஏதாவது ஒரு தேசமான்னு. பாஸ்போர்ட்ல என்ன தமிழ்? ஒரு பொண்ணு சொல்லிச்சு, பாயிஸ் போயிட்டுன்னு எழுதி இருக்குதுங்க பாஸ்போர்ட்ல. என்ன பாஸ்போர்ட்டுக்கு தமிழ்ல என்ன பேரு? கடவுச்சீட்டுன்னு பேர். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்தை கடந்து போவதற்கு பயன்படுத்தக்கூடியதுனால அதற்கு கடவுச்சீட்டு அப்படின்னு பேர். தெரியவே தெரியாது கடவுச்சீட்டு. ஆனா இதே நீங்க இலங்கை பாஸ்போர்ட்ல பாக்கலாம். இலங்கை குடிமக்களினுடைய பாஸ்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல தமிழ்ல கடவுச்சீட்டுன்னு எழுதி இருக்கும், அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்ல பாஸ்போர்ட் எழுதி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய சிங்கள மொழியில எழுதியிருப்பாங்க. எல்லா தேசத்திலயும் உண்டு. நம்ம நாட்டுல நாம இனிமே கத்துக்குவோம். இனிமே கொஞ்ச நாள் கழிச்சு தமிழ் எல்லாம் ஆனா அவனாலாம் எப்படி இருக்குன்னு மறுபடியும் முதலேருந்து நமக்கு வரும். அதை எவனாவது சீனாக்காரன் வந்து சொல்லி கொடுத்தாதான் நம்ம படிப்போம். அதை நம்ம சொல்லி கொடுத்தாலும் படிக்க மாட்டான். அத ஒரு வெள்ளக்காரனோ சீனாக்காரனோ வந்து சொல்லி கொடுத்தா, ஓ திஸ் இஸ் தமிழ், இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு நமக்கு என்ன பண்றது? அப்படியே பழகி போச்சு. அதனால நம்ம என்ன பேசுகிறோமோ, நமக்கு என்ன ஒரு விஷயம் வருதுன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா என்ன இருக்கோ அதை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்ப நடக்கிறதெல்லாம் என்னன்னா ட்ரெய்லர். இப்ப மெயின் பிக்சர் எப்ப வரும்னா அதுதான் பிரளயம்னு கடைசியில ஒண்ணு வரும். அது எப்படி வருங்கிறதுக்கு இப்ப இருக்கிறது என்ன, இதெல்லாம் முன் உதாரணம். இப்ப இந்த சுனாமி வருது பாருங்க, சும்மா இப்படி வந்து காட்டிட்டு போது இல்ல, இது மாதிரி கடைசியில வரக்கூடிய காலத்துலதான் பகவானுடைய அவதாரமாகிய தசாவதாரமான 10வது அவதாரம் நமக்கு நிகழும். கல்கி அவதாரம் நம்ம சொல்றோம். ஆனா இது எப்ப ஆரம்பிச்சது, இதுக்கு என்ன கணக்கு அப்படின்னா, ஒரு பிரம்மதேவனுடைய ஆயுள். இப்ப மனித கணக்கு வேற, தேவர்களுடைய கணக்கு வேற. இப்ப நமக்கு 360 நாள் அப்படின்னா அது தேவர்களுக்கு ஒரு நாள். நமக்கு 360 ஆண்டு அப்படின்னா அது தேவர்களுக்கு ஒரு ஆண்டு. தேவ ஆண்டிலே 4000 ஆண்டுகள் கிரேதாயுகம், ஆரம்பம் 400 அந்தம் 400. தேவ ஆண்டிலே 3000 ஆண்டு திரேதாயுகம், ஆரம்பம் 300 அந்தம் 300. தேவ ஆண்டிலே 2000 ஆண்டுகள் துவாபர யுகம், ஆரம்பம் 200 அந்தம் 200. தேவ ஆண்டிலே 1000 வருஷம் கலியுகம், ஆரம்பம் 100 அந்தம் 100. இவை 4ம் சேர்த்தா 12000 ஆண்டுகள். தேவ ஆண்டிலே 12000 ஆண்டுகள் ஆனால் அது ஒரு சத்துரிகம்.
அப்படி 1000 சதுரிகமானால் அதுதான் ஒரு பிரம்மபத். அப்படி கோடி பிரம்மா வந்துட்டு போனா அது விஷ்ணுவுக்கு ஒரு பகல். அப்புறம் அது ஒரு நாளாகி, அது ஒரு மாதமாகி, அது ஒரு ஆண்டாகி, அப்படி கோடி விஷ்ணு வந்துட்டு போனா அதுதான் சிவபெருமான் சிரிக்கிற நேரம். நான் அதுக்குதான் முன்னாடியே சொன்னேன், உங்களால முடிஞ்சா கணக்கு போட்டுக்கோங்கன்னு. இப்ப இதுக்குள்ள நம்ம வாழ்க்கை எங்க இருக்கு? வள்ளுவர் சொன்னார், ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுவது கோடியும் அல்ல பலர்னர். வள்ளுவருக்கே தெரியல நமக்கு எத்தனை கோடி ஆசை இருக்கு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசைன்னு நமக்கு எல்லாம் கோடி 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 ஆசைகள் இருக்கே. ஆனா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. மனிதனுடைய வாழ்க்கை நீர்க்குமிழியை விட கேவலமான வாழ்க்கை. இதுலதான் நீ பெரியவன் நான் பெரியவன், இதுதான் எனக்கு சொந்தம், அதுதான் உனக்கு, இது என்னோடது அது உன்னோடது, இதெல்லாம் இதுக்குள்ளதான் நடக்குது. இதுல பிரம்மதேவனுடைய ஆயுள் நமக்கு துவங்கி அப்படின்னா ஒரு பிரம்மனுக்கு ஆயுள் 7 கல்பங்கள். அதுல இப்போ இருக்கிற பிரம்மனுக்கு 3 கல்பங்கள் தான் முடிஞ்சிருக்கு. அதிலே ஸ்வேதாவராக கல்பம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒரு கல்பம் அப்படின்னா அதிலே 81 மன்வந்தரங்கள் உண்டு. அதிலே இப்போ 21வது மன்வந்தரம் தான் நடைபெற்று கொண்டிருக்கு. இதெல்லாம் முடிஞ்சாதான் ஒரு பிரம்மனுடைய ஆயுள் முடியும். இதெல்லாம் முடியறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 தலைமுறை தாண்டிரும் அப்படிங்கறது என்னோட ஒரு சின்ன கணக்கு. அதனால நம்ம இருக்கும்போது கண்டிப்பா இப்பெல்லாம் உலகம் 2012 எல்லாம் அழியாது. ஏன்னா 2000தோட கணக்கு க்ளோஸ் ஆயிடும். நிறைய பேர் போய் பேங்க்ல இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கணக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தெரியாது. 2000 வருமோ, 1999 தானே இருக்குது, 2000 வருமோ, அப்போ ஒரு பயம் வந்தது. ஆனா கரெக்டா அது பாட்டுக்கு தானா 2000க்கு மாறிடுச்சு. அப்புறம் எடுத்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் திருப்பி போட்டுட்டு வந்தாங்க. அது மாதிரி இப்போ ஒரு பயம் இருக்குது, இப்போ வந்துருமா அப்போ வந்துருமோ. பயப்படாதீங்க, தைரியம், வாழ்கிற வரைக்கும் தைரியமாக வாழணும். சாகணும்னு வந்தா எல்லாரும் சாகும்போது நம்மளும் சேர்த்து சாகும். நமக்கு மட்டும் என்ன தனியா ஒரு இடமா கட்டிட்டு போய் உட்கார்ந்துக்கு போறோம், முடியாது. எல்லாரும் சாகும்போது நம்மளும் சேர்ந்து செத்துடலாம். அதனால மரணத்தை கண்டு அஞ்சாது வாழ்வதே உலகத்துல மிகப்பெரிய பயம். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம், மரணத்துக்கு பயப்படாம இருக்கிறது. ஆனா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டங்கிற ரொம்ப கஷ்டம். மரணம் வந்துருமோ, அது எப்ப தெரியுமா வரும்? ஒரு 40-45 வயசுக்கு மேல வரும் பாருங்க ஒரு பயம். வந்துருமோ, வரத்தானங்க போகுது. யாராவது எழுதி வாங்கிட்டு வந்திருக்கோமா? யாராவது பூமிக்கு வரும்போது நான் இத்தனை வருஷம், இத்தனை நாள், இத்தனை நிமிஷம் நான் அப்படியே சாஸ்வதமா இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வந்திருக்கோமா? கிடையாது. அப்ப எல்லாரும் ஒரு நாளைக்கு மரணம்ங்கிறது இருக்குங்கிறது தெரியும். எப்ப வந்தா என்ன வரும்போது வரட்டும்னு இருந்தீங்கன்னா காலனே வர யோசிப்பானா? இவன் நம்மளை எதிர்பார்க்கவே மாட்டேங்கிறானே. ஒருத்தர் வருவாரா 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 எதிர்பார்த்து போறது வேற, திடீர்னு போனா இவர் வரணும் நினைச்சிட்டு இருந்தா சீக்கிரமா வந்துருவார். இந்த டெலிபதி எலிபதிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எமனையே நினைச்சிட்டு இருந்தா அவர் சீக்கிரம் வந்துருவார். அதனால கண்டுக்காமலே விட்டுட்டீங்கன்னா அந்த நம்மளையும் கொஞ்ச நாள் கண்டுக்காமலே விட்டுருவாச்சா, இவன் நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறானே, இவன் நம்மள நினைக்கவே மாட்டேங்கிறானே, இவன் எப்ப நினைப்பான் நம்மளும் பாப்போம் அப்படின்னு யோசிப்பார். நம்ம நினைக்கவே இல்லைன்னா அப்படி போய்கிட்டே அப்படின்னு நினைச்சிட்டே போக வேண்டியதுதான். நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கறதுல சுவாமி நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை தரணுங்கிறதுக்காக 10 அவதாரங்களையும் பகுத்தல். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 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 அவதாரத்திலேயும் இறைவன் தன்னை அப்படியே மாத்திக்கிட்டார். அதுல இறைவன் தன்னை மாற்றாமலே தான் இறைவன் என்பதை காட்டிக்கொண்ட அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான். மற்ற அவதாரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ராம அவதாரத்துல பாருங்க, சுவாமி தன்னை மறைத்து கொண்டார். தான் மனுஷனா, முழுசா மனுஷனா மாறிட்டார். கொஞ்சம் கூட தான் கடவுள் அப்படிங்கறத இறைவன் எங்கேயுமே வெளிக்காட்ட கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் குழந்தையாயிருந்ததுல இருந்து தன்னையோ தன் உடலையோ எதையோ, நரசிம்ம அவதாரத்துக்குள்ள சுவாமி என்ன பண்ணார்? எல்லாத்தையும் மறைத்துதான் வந்தார். வேற வேற எல்லாத்தையும் சேர்த்து, மிருகம் மனுஷன் தேவன் எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து வந்தார். ஆனா தன்னை அப்படியே ஒரு கடவுளா, ஒரு குழந்தையிலிருந்து தன்னோட கடைசி காலம் வரைக்கும் அப்படியே கடவுளாகவே காட்டிய அவதாரம் கிருஷ்ண அவதாரம் தான். இந்த கிருஷ்ண அவதாரத்துல சுவாமி பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருடைய குறைகளையும் போக்க வேண்டும் என்பதற்காகவே அவதரித்தார்.
இந்த அவதாரங்களிலே கிருஷ்ண அவதாரத்தினுடைய மகிமை ரொம்ப உயர்ந்தது. அது எதை உணர்த்துகிறது அப்படின்னா, மாயையை உணர்த்துவது கிருஷ்ண அவதாரம். அதனால்தான் அவனுக்கு மாயாலோலன் அப்படின்னு பேர் கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ண பக்தி அப்படின்னு இருக்கு. ஆனா கிருஷ்ண பிரேமைன்னு ஒண்ணு இருக்கு. பக்தி வேறு, பிரேமை வேறு. நீங்க வேற எந்த கடவுளுக்கும் இந்த சொல்ல பயன்படுத்த முடியாது. சிவ பிரேமை கிடையாது, அம்பாள் பிரேமை கிடையாது. இருக்கிற ஒரே பிரேமை என்ன? கிருஷ்ண பிரேமை மட்டும்தான். ஏன் கிருஷ்ணனுக்கு மட்டும் அப்படி ஒண்ணு இருக்குன்னா, வந்ததே அதுக்காக தானே. ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் மயக்கணும், எல்லாத்தையும் நம்ம வசமாக்கணும், நாம என்ன சொன்னாலும் அவங்களை கேட்க வைக்கணும், அவங்கள ஆட்டி விட்டுட்டு நாம ஆடாம உட்கார்ந்து ரசிக்கணும். இதுதான் கிருஷ்ண அவதாரத்தினுடைய தாத்பரியம். இன்னைக்கும் கிருஷ்ணனையே கடவுளாக வழிபடுபவர்களினுடைய அனுபவம் இன்னைக்கும் இதே வேலைதான் நடக்கும். தெரியுமா? யாராவது ரொம்ப அதிதீவிரமா கிருஷ்ணனை கும்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மீராய் பாய் மாதிரி யாராவது கிருஷ்ணனையே கும்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க தெரியும். கிருஷ்ணனுடைய பக்திக்குள் மூழ்கி விட்டால் புதைக்குழிக்குள் விழுந்ததற்கு சமம். உங்களால திரும்பி மேல வெளியிலேயே வரவே முடியாது. ஏன்னா அவன் சரியான திருட்டு பைய. இந்த திருட்டு பையன் என்ன பண்ணுவான், அப்படியே எல்லாத்தையும் கிட்டவே வச்சுக்குவான், எதையுமே வெளியில விட மாட்டான். அதே மாதிரி ஒரு திருடன் யாருன்னா கிருஷ்ணன் தான். அது ஒரு மாயையில் இருக்கிற நம்மள அப்படியே இன்னும் கொஞ்சம் இந்த மாயையில இன்னொரு, ஏன்னா உலகத்தினுடைய துவக்கமே அங்கதானே. எங்கே இருந்த நாம தோன்றினோம்? நமக்கு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம எல்லாம் பிரம்மத்தில் இருந்து தோன்றினோம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. நியாயமாக பிரம்மம்னா என்னன்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோ. நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க, நம்ம எல்லாம் பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம். பிரம்மம்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பிரம்மம்னா நிலையானதுன்னு அர்த்தம். மாறாதது, தெளிவானது, நிலையானது, இதெல்லாம் பிரம்மம். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா? கொஞ்சம் கூட கிடையாது. பிரம்மம் அப்படிங்கிறது என்ன? ஒருத்தர் பிரம்மத்தை பத்தி பேசினார். இந்த மாதிரி ஒரு பிரசங்கர் கதை சொல்றார் பிரம்மத்தை பத்தி. என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த உலகில் எல்லாம் பிரம்மம், நீங்களும் பிரம்மம், நானும் பிரம்மம், மரமும் பிரம்மம், இந்த மைக்கும் பிரம்மம், இந்த தூணும் பிரம்மம், அந்த யானையும் பிரம்மம், எல்லாமே பிரம்மம். பிரம்மம் பிரம்மத்தில் வாழ்வது சுகம், பிரம்மம் பிரம்மத்தில் தான் இருக்கும், அதுதான் நியதி, பிரம்மம் பிரம்மத்தில் வாழ்வது இன்பம். இப்படி எல்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருந்தார். திடீர்னு என்னவோ கட்டி இருந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. ஏன் பிடிச்சதெல்லாம் கேட்க கூடாது, ஏனோ பிடிச்சிருச்சு. அது என்ன பண்ணுது, சங்கிலி அறுத்துக்கிட்டு ஓடி வருது. அதுக்கப்புறம் யாரு உட்கார்ந்து கதை கேட்பா? யாரு உட்கார்ந்து கதை சொல்லுவாள்? முதல்ல ஓடுறதே பிரசங்கியார் தான். முன்னாடி ஓடுறார், எல்லாருக்கும் முன்னாடி. ஆனா யானை அவரை தான் விடாம துரத்துது. ஏன்னா அவர் இந்த ஜரிகை வச்ச அங்க வஸ்திரம் எல்லாம் போட்டிருக்கிறாரா, இந்த மாதிரி ஒரு பொன்னாடை நாடை எல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காரா, அவரை விடாம துரத்துது. அது அவர் ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு, ஊரை தாண்டி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுட்டார். காட்டுல ஓடிட்டே இருக்கிறவருக்கு ஒரு சந்தேகம், பின்னால யானை வருதான். அவர் என்ன பண்றாரு, ஓடிட்டே இருக்கும்போது இப்படி திரும்பி திரும்பி வேற பாத்துக்கிறார், பின்னால வருதா பின்னால வருதா. இப்படி பின்னால யானை வருதான்னு பாத்துக்கிட்டே போனவர் முன்னால இருந்த ஒரு பாழும் கிணற கவனிக்கல, பொத்துன்னு உள்ள விழுந்துட்ட. உள்ள விழுந்த பிறகு யோசிக்கிறார், ஐயோ நம்ம ஓடலையே, எதுக்குள்ளயோ போற மாதிரி தெரியுதேன்னு குனிஞ்சு பார்த்தா பாழடைஞ்ச கிணறு. தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையான்னு பார்த்தாரு, ஒரு மரத்தினுடைய வேர் அப்படியே அந்த பக்கமா போது, அதை அப்படியே கட்டியமா பிடிச்சுக்கிட்டு தொங்குறாரு, சத்தமே போடல. இந்த யானை என்ன பண்ணுச்சு, வந்தது, நின்னு அப்படி எட்டி பார்த்தது, சத்தமே கேட்கல, ஏதோ முடிவு பண்ணிட்டு போயிடுச்சு. என்னமோ முடிவு பண்ணிடுச்சு யானை. அது போனதுக்கு அப்புறமா இவரை யானை துரத்திட்டு வரத ஒரு இளைஞன் பார்த்துட்டே இருந்தான். அவன் என்ன பண்ணா, யானை பின்னாடியே வந்தான் சத்தம் போடாம. இந்த யானை போனதுக்கு அப்புறமா இவர் கத்துறார், காப்பாத்துங்க காப்பாத்துங்க, காட்டுக்குள்ள எவன் வர போறான்னு தெரியலையே, கத்தித்தான் பாப்போமே, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற. இவர் கத்துறத இந்த சத்தம் எங்க இருந்து கேக்குதுன்னு அந்த பையன் அப்படி பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள இருந்து கேக்குது. ஆஹா, இவர் கிணத்துக்குள்ள இருக்கிறாரே, அப்படி எட்டி பார்த்தா அவர் உள்ள தொங்கிட்டு இருக்கிறார். அவருக்கு எப்படி இருக்கும், தம்பி தம்பி தம்பி, அப்பா தம்பி, கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்துப்பார். அந்த பையன் மேல இருந்தே கேட்டான், அந்த கோவில்ல கதை பண்ண பிரசங்கியார் நீங்க தானே?
எனக்கு இந்த தாம்பரம் தாண்டி போகும்போதெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். எனக்கு இந்த சேலையூர் பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி, நானு மறுநாள் ராமேஸ்வரத்துல ஒரு நிகழ்ச்சி. எக்மோர்ல ஏற வேண்டிய ட்ரெயினுக்கு என் தம்பி நீ எக்மோர்ல ஏறி இருப்பா, நான் சேலையூர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு தாம்பரத்துல வந்து ஏறிக்கிறேன்னுட்டு தாம்பரம் ஜங்ஷனுக்கு வேகமா வர, மேல இந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து வரும்போது அனௌன்ஸ், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் 8வது நடைமேடையில் வந்து கொண்டு இருக்கிறது. அதுல கொடுமை என்னன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட் ஆக கடைசியில நிக்கும். நான் மேலன்னு இறங்கி அது எவ்வளவு நிக்கும், 2 நிமிஷம் தான் நிக்கும் இந்த தாம்பரத்துல. அதுவும் 1 நிமிஷம் தான் சமயத்துல நிக்கும், அப்புறம் நிக்காது. குடு 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 குடுன்னு வேகமா ஓடிட்டு இருக்கிறேன். ஏசி கம்பார்ட்மெண்ட்க்கு 2 கம்பார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டேன். ஒரு அம்மா அப்படி டபக்குன்னு என் கையை பிடிச்சி, நீங்க தானே தெய்வ தரிசனத்துல வர மங்கையர்கரசி? அம்மாமா நான் தான்மா. ஏம்மா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், பதில் சொல்லுங்க. உங்க சந்தேகத்துக்கு பதில் சொன்னா வண்டி போயிடுமா, வேணா ட்ரெயின்ல ஏறுங்க. நான் இப்படியே ட்ரெயின்ல பேசிட்டு விடிய விடிய ராமேஸ்வரிக்கும் பதில் சொல்றேன், இப்ப விட்டுடுங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் இப்பதான் ட்ரெயினை ஏத்தி விட்டுட்டு கீழே இறங்கி இருக்கேன், மறுபடியும் ஏத்திடுவீங்க போல இருக்கேன். நான் காடை கொடுத்துட்டு இருந்தாங்க, நீங்க எனக்கு அப்புறமா பேசுங்கன்னு நான் ஏறி போயிட்டேன். சில பேருக்கு சந்தேகம் எங்க கேட்கறதுன்னு தெரியாது. அந்த ஆள் பாவம் உயிருக்கு ஊசலாடிட்டு நிக்கிறான். இவன் அப்பதான் சந்தேகம் கேட்கிறான், நீங்க தானே பிரசங்கியார்னு. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்டா சந்தேகம் கேட்கிற இடமாடா இது, என்ன தூக்கி வெளியே விடுற, நான் அப்புறமா என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அப்புறமா உங்களை தூக்கி வெளியே விடுறதா இல்லையா நான் யோசிக்கிறேன்னா. அவன் பாருங்க, அவன் இனிமேதான் யோசிக்கவே போறான். நீ என்னப்பா உனக்கு சந்தேகம்? இந்த கோவில்ல ஏதோ பேசுனீங்களே பிரம்மம் அப்படின்னா என்ன? அவர் உடனே சொன்னாரு, அதெல்லாம் உனக்கு புரியாது. நிறைய பேர் இப்படித்தான், இது உங்களுக்கு புரியாது. அப்புறம் எதுக்கு சொல்லுவானே? புரியலன்னா எதுக்குங்க மேடையில உட்காந்து சொல்லுவானே? சொல்லாமலே விட்டுடலாமே. ஒண்ணு புரியுற மாதிரி சொல்லு, இல்லாட்டி சொல்லாத. இது தர்மம், சொல்லாமலே விட்டுடலாமே. இது எனக்கு புரியாது. அவன் ரொம்ப தெளிவான, அவன் சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க, நான் புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிறேன்னா. எப்பா எல்லாமே பிரம்மம்பா, நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், மரமும் பிரம்மம், யானை பிரம்மம், தூணு பிரம்மம், எல்லாம் பிரம்மம். பிரம்மம் பிரம்மத்தில் வாழ்வது சுகம், பிரம்மம் பிரம்மத்தில் தான் இருக்கும், அதுதான் நியதி. ஓஹோ, இதெல்லாம் யாரு சொன்னது? நானா சொல்லல, இதெல்லாம் வேத புராண இதிகாசத்துல எல்லாம் சொல்லி இருக்கு. ஓஹோ, இதெல்லாம் உண்மைதானே? சத்தியமா உண்மை இல்ல இந்த மாற்றம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எல்லாம் படிச்சதெல்லாம் அப்படித்தான். அவர் சொன்னா இவர் சொல்லி எல்லாம் சொல்லி அப்படித்தான் படிச்சோம். இப்ப நீங்க பிரம்மமா? ஆமா நான் பிரம்மன் தான். உங்களை துரத்திட்டு வந்தது யானை, அதுவும் பிரம்மன் தான். நானு நீயும் பிரம்மன் தான். நீங்க விழுந்து கிடக்குறீங்களே கிணறு, அதுவும் பிரம்மன் தான். இதுல உனக்கு என்னடா சந்தேகம்? நான் தான் சொல்லிட்டேனே எல்லாம் பிரம்மம்னு. இல்ல, யானையாகிய பிரம்மம் மனித பிரம்மமாகிய உங்களை துரத்தி கிணறாகிய பிரம்மத்திற்குள் தானே தள்ளிவிட்டது. பிரம்மம் பிரம்மத்திற்குள் வாழ்வது சுகம் என்றால் பிரம்மம் பிரம்மத்திற்குள் வாழ்வதே இன்பம். பிரம்மம் பிரம்மத்திற்குள் தான் இருக்கும், அதுதான் நியதி. நான் கிளம்புறேன். தம்பி 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 அது வந்து தப்பா சொன்ன மாதிரி தெரியும். மாதிரியா தப்பா இல்ல? தப்புதான். நான் நாளைக்கு போய் ஒழுங்கா படிச்சுட்டு வந்து சொல்றேன், என்ன தூக்கி வெளியே விட்ட. இப்படித்தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் பிரம்மம், எல்லாம் பிரம்மம்னா ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்க கூடாது, ஒரு கேஸ் இருக்க கூடாது, யாரும் யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது, தெளிவா இருக்கணும். அப்படி இருக்கா? இல்ல. செவரு 1.5 அடி, அவர் 1.5 அடி எனக்கு சொந்தங்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல 3/4 அடி எனக்கு சொந்தங்கிறான். கோர்ட்ல நடக்குது, 8 வருஷமா கேஸ். இதுக்கு விலை கொடுத்து வாங்கினாலே அரை கிரவுண்ட் வாங்கி போடலாம். 8 வருஷமா 3/4 அடிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே, அப்புறம் நம்ம எல்லாம் பிரம்மத்தில் இருந்து வந்தோம்னு எதை வச்சு சொல்றது? சொல்ல முடியாது. அப்ப நாம எங்க இருந்து வந்தோம்? பிரம்மம்ங்கிறது தெளிவானதுங்கிற ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இந்த பிரம்மத்தை நமக்கு தெளிவுபடுத்துறது ஒரே ஒருத்தர் தான். அதுவும் யாருன்னா ஜனகர், சீதையினுடைய வளர்ப்பு தந்தையாகிய ஜனக மகாராஜனுக்கு தான் பிரம்மஞானின்னு பேர். அவர் பிரம்மஞானின்னு, பிரம்மத்திலேயே ஞானத்தை அடைந்தவர். அப்பனா அவர் எவ்வளவு பெரியவர்னு பாருங்க. அவர் தான் அதுல தெளிவான ஆளு. அவரை பாக்கிறதுக்கு ஒரு முறை சுகபிரம மகரிஷி வந்தார். அவர் எவ்வளவு பெரிய ஞானின்னு உங்களுக்கு தெரியும். சுகர் அநேகமா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த சுகரை தெரியுமோ தெரியலையோ, இப்ப இருக்கிற சுகர் தெரியும் எல்லாருக்கும். சுகபிரம்ம மகரிஷி சுகர்னு சொல்லுவோம் அவரை. அவரு வியாசருடைய மகன்.
வியாசரை விடவே ஞானம் படைத்தவர். இந்த கதை நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வியாசரும் சுகரும் ஒரு நாள் நடந்து போறாங்க. சுகர் இளமையிலேயே திகம்பரரானவர், அதாவது ஆடை இல்லாத சன்னியாசிக்கு திகம்பர சன்னியாசின்னு பேரு. அப்படி ஆனவரு. அங்க ஒரு பெண்கள் ஒரு 5-6 பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வியாசர் போனாரு. இப்ப ஒரு வயசானவரு மெதுவா நடந்து வர்றாரு. முன்னால ஒரு பையன் கட 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 நடந்து போயிட்டாரு. இந்த பையன் போகும்போது இந்த பெண்கள் பாட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. வியாசர் கொஞ்சம் கிட்ட வந்த உடனே இந்த குளிச்சுட்டு இருந்த பொம்பளைங்க எல்லாம் என்ன பண்ணாளுங்க, வேகமா ஓடி போய் புடவை எடுத்து போத்திட்டு நின்னாளுங்க. இந்த வியாசருக்கு அவமானமா போச்சு. முன்னால ஒரு இளைஞன், 20 வயசுதான், சின்ன பையன், ஒரு இளைஞன் ஆடையே இல்லாம போறான். அவனை பார்த்து மானத்தை மறைக்கணும்னு இவங்க பெண்களுக்கு தோணலையே. இந்த கிழவனை பார்த்துட்டு இப்படி நிக்கிறாங்களேன்னு வேகமா போனார். ஏமா, முன்னால என் பையன் போனானே, அவனை பார்த்து உங்களுக்கு மானத்தை மறைக்கணும்னு தோணலையே, இந்த கிழவனை பார்த்து இப்படி மானத்தை மறைச்சிட்டு நிக்கிறீங்களே. அதுல விவரமான ஒருத்தி இருந்தா. அவ ஒரே ஒரு கேள்விதான் கேட்டா, இந்த கேள்வியும் உங்க பையன் கேட்டாரான்னா. நான் பாட்டு குளிச்சிட்டு இருந்தேன், உங்க பையன் பாட்டுக்கு போனார். நாங்க புடவைய போத்திட்டு இருந்தா என்ன, நாங்க குளிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு போக வேண்டியதானே. நீங்க வந்து பேசுவீங்கன்னு தெரியும், அதுக்காக தான் நாங்க புடவைய எடுத்து மானத்தை மறைச்சிட்டு நிக்கிறோம். இதனால வியாசர் குறைஞ்சிடல. இப்ப உதாரணம் சொல்றது கூட பயமா இருக்குது தெரியுமா. ஒண்ணு வியாசரோட மதிப்பை இறக்கிடும். வியாசர் குறைஞ்சிடல, வியாசரை விட ஞானம் படைத்தவர் சுகபிரம்ம மகரிஷி. அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு பிரம்ம ஞானம் என்னன்னு. அப்புறம் நமக்கு எல்லாம் எப்படி தெரியும், அவருக்கே சந்தேகம் பிரம்ம ஞானம் என்ன, யார்கிட்ட தெரிஞ்சுக்கிறது. ஜனகரை பார்க்க போன வாசல்ல காவலாளி நின்றுட்டு இருந்தார். காவலாளிகிட்ட போய் சொன்னார், மகாராஜாவிடம் போய் சுகபிரம்ம மகரிஷி அவர்கள் தங்களை காண வந்திருக்கிறார்கள், ஸ்ரீல ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அவர்கள் தங்களை காண சொல்லப்பான். அவர் போய் முன்னாடி சொன்னார், இந்த மாதிரி ஸ்ரீல ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அவர்கள் தங்களை காண வந்திருக்கிறார்கள், அவரை மட்டும் உள்ளே வர சொல், மற்றவர்களை எல்லாம் வெளியிலேயே இருக்க சொன்னார். காவலாளி சொன்னா, இல்ல இல்ல, அவர் கும்பலாலாம் வரல, தனியா ஒருத்தர் தான் வந்திருக்காரு. நான் சொன்னதை மட்டும் நீ அவருக்கு சொல், இது அவருக்கு புரியும். அப்ப என்ன அர்த்தம், உனக்கு புரியாதுன்னு அர்த்தம். அந்த காவலாளி போய் சொன்னா, ஐயா ஏதோ உங்களோட வந்தவங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களை மட்டும் தனியா எங்க மகாராஜா வர சொன்னார். அது என்னன்னு இப்படி இப்படி பார்த்தார். பக்கத்துல யாரும் இல்ல. யாரும் இல்லாம சொல்ல மாட்டாரே, என்ன சொன்னார்னு யோசிச்சார். அப்பதான் ஞாபகம் வந்து, இந்த பேருக்கு முன்னால பின்னால எல்லாம் நீளுதே எல்லாம் பேசி அவன் சொன்னா, நான் செய்த தவறையும் உணர்ந்துட்டேன். சிறையில் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, தவறை திருந்தி உணர்வதற்காக அந்த காலத்துல. அப்ப சிறையும் அப்படித்தான் இருந்துச்சு. சூரிய வெளிச்சம் கூட உள்ள வராத சிறைகள்லாம் இருந்தது. இன்னைக்கும் யாராவது அந்தமான் போனீங்கன்னா போய் பாருங்க. ஒரு காலத்துல இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள் எல்லாம் வெளிச்சத்தை பார்த்தே பல வருடங்களாக இல்லாத ஒரு காலத்துல சிறையில கஷ்டப்பட்டாங்க. அந்த சிறைகள்லாம் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் அது ஒரு பார்வை தள்ளமாக இருக்கு. ரொம்ப வருந்தி சொன்னா, நான் திருந்துட்டேன். நீ அதெல்லாம் திருந்தினது ஒரு பக்கம், நான் சொன்னதை செஞ்சினா உனக்கு தண்டனை கிடையாது. நீங்க என்ன வேணா சொல்லுங்க மகாராஜா, நான் செய்யறேன். அப்போ ராஜா என்ன பண்ணாரு, ஒரு காவலாளை கூப்பிட்டு, இவன் தலைய மொட்டை அடிச்சு கூட்டிட்டு வா. இவன் போய் அவன் தலைய மொட்டை அடிச்சு கூப்பிட்டு வந்து நிப்பாட்டின. ராஜா ஒரு கிண்ணத்துல எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் கிண்ணத்தை தூக்கி அவனோட மொட்டை தலையில வச்சு சொன்னார், இந்த தலையில் இருக்கிற கிண்ணத்தில் உள்ள எண்ணெய் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம நீ இந்த நகரத்தை ஒரு முறை வலம் வருவாயே, ஆனால் உனக்கு தண்டனை கிடையாது, நீ வீட்டுக்கு போலாம். இவர் அந்த கிண்ணத்தை சுமந்தபடியே அந்த அரண்மனையினுடைய வாசல் அப்படி தாண்டினார். தாண்டின கொஞ்ச நேரத்துக்குள்ள ராஜா மந்திரியை கூப்பிட்டு சொன்னார், இவன் எந்த வழியா சுத்தி வர்றானோ அந்த வழியா உயர்ந்த வான வேடிக்கை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் மானாட மயிலாட எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. இது தேவையா? அவனே பாவம், கிண்ணத்துல இருக்கிற எண்ணெய் சிந்தாம சுத்தி வரணும். இவர் இவ்வளவு ஏற்பாடு பண்ண எல்லாம் நடக்குது. இவர் சுத்தி இத்தி முடிச்சுட்டு அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தல. ராஜாவுக்கு பெரிய ஆச்சரியம். அந்த எண்ணெய் கிண்ணத்தை தலையில இருந்து இறக்கிட்டு ராஜா சொன்னார், அப்பா உனக்கு தண்டனை கிடையாது, நீ வீட்டுக்கு போல. ரொம்ப சந்தோஷம். இல்லப்பா, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு.
இந்த நகரத்தை சுற்றி வருகிற போது நீ என்னத்தை பார்த்தேன்னு அவன் உடனே சொன்னான், நான் என்னத்தை பார்த்தேன், நான் கிண்ணத்தை தான் பார்த்தேன். என் உயிர் இந்த கிண்ணத்தில இருக்கு. ஒரு சொட்டு என்ன கீழே சிந்துமே ஆனால் என் உயிர் போய்விடுமே மகாராஜா, அதனால் என்னை சுற்றி நடந்த எதையும் நான் கவனிக்கவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள். சுகர் எழுந்தார், கும்பிட்டார், போயிட்டார். பிரம்ம ஞானம்னா என்னன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூமியில சுவாமி நம்மளை படைச்சு இந்த மொட்டை தலையில எண்ணெய் கிண்ணத்தை வச்ச மாதிரி நம்ம மனசுல இறை சிந்தனை அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கிண்ணத்தை வச்சுட்ட. அது எங்க இருக்குது? மொட்டை தலையில இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இந்த உலகத்துல எங்க வேணா சுத்தலாம், ஆடலாம், பாடலாம், கல்யாணம் பண்ணலாம், குழந்தை பெற்றுக்கலாம், அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், சினிமாவுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இறை சிந்தனை என்கின்ற ஒன்றையே எப்போதும் யார் ஒருவர் நினைத்து கொண்டே இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பிறவாமை என்கின்ற மிகப்பெரிய பேரானந்த பெருவாழ்க்கையை பெற முடியும். அதுதான் உண்மையான மரணமில்லாத பெருவாழ்வு. அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது பிரம்ம ஞானம்ங்கிறது. இதுதான் நிஜமான பிரம்ம ஞானம். இப்ப சொல்லுங்க, நாமெல்லாம் எதிலிருந்து வந்தோம் அப்படின்னா சத்தியமாக பிரம்மத்தில் இருந்து வரவில்லை. அப்ப எதிலிருந்து வந்தோம்? அப்ப வேதம் பொய் சொல்லுமா? வேதம் பொய் சொல்லாது, வேதம் உண்மையானது. அப்ப வேதம் ஏன் பிரம்மத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னது? அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தமிழ்ல ஒரு நியாயம் இருக்கு. நியாயங்கள் உள்ள மொழி தமிழ் மொழி. அருத்தாபத்திய நியாயம், பங்கஜ நியாயம்னு நிறைய நியாயம் இருக்கு. அதுல பங்கஜ நியாயம்னு ஒண்ணு உண்டு. பங்கஜம் அப்படின்னா என்ன? தாமரை. தாமரைக்கு பங்கஜம்னு பேர். ஏன் அதுக்கு பங்கஜம்னு பேரு? பங்கம்னா சேரு, ஜம்முன்னா பிறக்கிறது, சேத்தில் பிறந்தது. அதனால தாமரைக்கு பேர் என்னன்னா பங்கஜம்னு பேர். நியாயமாக தாமரை சேற்றில்தான் பிறக்குமா? அப்பனா ஊர்ல சேர் இருக்கிற இடம் எல்லாம் தாமரை இருக்கணுமா இல்லையா? ரோட்ல எவ்வளவு சேர் இருக்கு, அங்கெல்லாம் தாமரை இருக்கணும்ல? இல்ல. ஏன் இல்ல? இயற்கையிலேயே உலகில் எல்லாத்துக்கும் வித்துண்டு. வித்தில்லாத தாவரம் எதுவுமே கிடையாது. கண்ணுக்கு தெரியாது, பதியம் போட்டு எடுப்பதா இருந்தாலும் அதற்கும் வித்துண்டு. தாமரைக்கு விதை இருக்கு. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. தாமரை விதைனே விற்கும். எங்கயாவது நாட்டு மருந்து கடையில கிடைச்சதுன்னா வாங்கி பாருங்க. தாமரை விதை கருப்பா இவ்வளவு பெருசு இருக்கும். தாமரை மணின்னு சொல்லுவாங்க. அந்த தாமரை விதைய சேற்றில் இட்டால் சேரின் துணை கொண்டு அது முளைக்கும். அதே விதைய கொண்டு போய் கடல்லையோ ஆத்துலயோ குளத்திலேயோ இல்ல நீங்க சேரில்லாத ஒரு சம இடத்திலேயோ வயக்காட்டிலேயோ போட்டீங்கன்னா முளைக்காது. சேர் இருக்கிற ஆற்றில், சேர் இருக்கிற குளத்தில் போட்டீங்கன்னா தாமரை முளைக்கும். என்னதான் வித்தில் இருந்து பிறந்தாலும் சேற்றின் துணை இல்லையானால் தாமரை வந்திருக்காதுங்கிற நன்றி கடனுக்காக தாமரையை சேற்றிலிருந்து பிறந்தது அப்படின்னு பங்கஜம்னு சொன்னாங்க. அது மாதிரி உலகம் தோன்றியது மாயையில் இருந்து. மாயையில் இருந்து தோன்றிய உலகம் பிரம்மத்தின் துணை கொண்டு வெளிப்பட்டது. கொஞ்சம் அறிவு வேலை செஞ்சிச்சு, அது பிரம்மம். கொஞ்சம் அறிவு வேலை செய்தது, அந்த பிரம்மத்திற்கு துணை செய்ததற்கு பெருமை தரணுமேங்கிறதுக்காக வேதம் என்ன பண்ணுச்சு? உலகம் பிரம்மத்திலிருந்து தோன்றியதுன்னு சொல்லுச்சு. ஆக வேதம் சொன்னது பொய் அல்ல. நாம் ஆணையில் எங்கே இருந்து உற்பத்தி ஆனோம்னா மாயையில் இருந்து தோன்றியவர்கள் மனிதர்கள். மாயையை எதனால் அழிக்க முடியும்னா மாயையால் தான் நீக்க முடியும். குழந்தைங்க மலம் போனா பசுவினுடைய மலத்தால சுத்தம் பண்ணுவாங்க, சாணத்தால. அந்த காலத்துல வீடெல்லாம் சாணியில முழுகுவாங்க. இப்ப இந்த மாதிரி தரையெல்லாம் இருக்கு. இப்போ அதுல சாணியில முழுகுனீங்கன்னா வழுக்கி வழுக்கி விழ வேண்டிதான். அதனால இப்ப சாணியே இல்ல.
சென்னையில எல்லாம் யாரு வாசல்ல சாணி தெளிக்கிற, வாசலே தெளிக்கிறது இல்ல, அப்புறம் சாணி வேற கரைச்சா தெளிக்க போறோம். வேலையே கிடையாதுங்க நமக்கு. மாசம் 400-500 ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டா எவ்வளோ ஒரு புண்ணியவதி வருவா, வாச தெளிப்பா, கோலம் போட்டா போடுவா, போடாட்டி விட்டுட்டு போயிருவா. நமக்கு என்ன அதை பத்தி. அப்பெல்லாம் அப்படி இல்ல. குழந்தைங்க மலம் போச்சுன்னா உடனே சாணி கரைச்சு வச்சிருப்பாங்க, அதை போட்டு தொடச்சு சுத்தம் பண்ணுவாங்க. கால்ல ஒரு சின்ன முள்ளு குத்துனா ஒரு பெரிய முள்ள எடுத்து முள்ளால எடுக்கணும். சத்தத்தை சத்தத்தால அடக்கணும். வீட்டுல பெண்கள்லாம் ஆண்கள் இல்லாத நேரமா கொஞ்சம் சத்தமா பேசுவாங்க. வீட்டுக்கு யாராவது ஆம்பளைங்க வந்துட்டா வயசான கிழையை ஒட்டுன்னு இருக்கும், அது அவ்வளவு நேரம் வாயை மூடிட்டு பேசாம இருக்கும். பையன் உள்ள வந்தானே வாய மூடுங்கடி அப்படின்பா. சத்தத்தை சத்தத்தால அடக்கணும். மாயையை மாயையால் தான் அழிக்க முடியும். நம் மாயையை அழிக்கவே கிருஷ்ணன் மாயாலோலனாக வந்தார். மாயாலோலனாக வந்தவர் என்ன பண்ணினார்? என்னங்க பண்ணல, என்ன பண்ணலன்னு தான் கேட்கணும். கிருஷ்ண அவதாரத்துல எல்லாம் பண்ணினார். கிருஷ்ணனுடைய அவதாரமே ஒரு அற்புதமான அவதாரம். இளமையில சுவாமி செய்த அற்புதமான வினோதங்கள்ல நிறைய பேர் சொல்லலாம். கிருஷ்ணன் வெண்ணெய் திருடி தின்றான், திருடுனாதான் உண்மைதான். அருணகிரிநாதர் கூட சொன்னார், நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றும் அறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே, நவலோகமும் கைத்தொடு நிஜவே வலம் வரித்த ஹரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனேன்னர். அருணகிரிநாதருக்கு எப்பவுமே இந்த பெருமாளை சொல்லாம திருப்புகழ் பாடவே மாட்டார். எந்த திருப்புகழ் எடுங்க, பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு தான் நிறைவு பண்ணுவார். முருகனை எங்க சொல்லனாலும் மாலோன் மருகனை, சிவன் மகனைன்னா என்ன குறைஞ்சா போச்சு. மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தெய்வனை, மெஞ்ஞான தெய்வத்தை எல்லாம் பெருமாள் தான் சொல்ல. ஏன்? சைவ வைஷ்ணவ பேதமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே ரெண்டையும் ஒன்னா சொன்னார். அப்ப 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடிதான் வாழ்ந்தார். ரொம்ப காலம் எல்லாம் இல்ல, 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தான் அருணகிரிநாதர். அப்ப ரொம்ப பேதமை இருந்துதான். சைவர்கள் அரிசினே சொல்ல மாட்டாங்களாம், ஏன்னா அதுல அரி இருக்கிறதுனால. வைஷ்ணவர்களும் அரிசின்னு சொல்ல மாட்டாங்களாம், ஏன்னா அதுல சி இருக்கிறதுனால. சீனா சிவா. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அமுது படைன்னு தான் சொல்லுவாங்களாம், அரிசின்னு சொல்ல மாட்டாங்களாம். அரிசி அப்படின்னு சொல்லல, அமுது படைன்னு சொல்லி ஒரு காலத்துல யார் ஒருத்தர் அரி சிவா அரி சிவான்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு அரிசி வரும் தெரியுமா. அரி சிவா அரிசி வா. அந்த காலத்துல நல்ல அழகா உதாரணம் சொல்ல, ஆனா யாரும் கேட்கல. பெருமாள் திருவீதி உலா வந்தாருன்னா சிவபக்தர்கள்லாம் கதவை பூட்டிக்க வேண்டியது. சிவபெருமான் திருவீதி உலா வந்தாருன்னா பெருமாள் பக்தர்கள்லாம் கதவையும் பூட்டிட்டு காதையும் சாத்திக்க வேண்டியது. ஏன்? அவங்க பின்னால தேவாரம் மாட்டிட்டு வருவாங்களே, அது காதுல இதுல விழுந்துட்டுதுன்னா என்ன பண்றதுன்னு. அப்படி ஒரு காலத்துல இத ரெண்டையும் ஒன்னாக்கணுமேனு கஷ்டப்பட்டவர் அருணகிரிநாத சுவாமிகள். அதனால்தான் சைவ வைஷ்ணவ பேதமை வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னமோ இப்ப பரவாயில்ல பரவாயில்ல. இன்னும் நிறைய பேரு சிவன் கோயிலுக்கு வரமாட்டாங்க தெரியுமா. முக்காவாசி பேர் பெருமாள் கோயிலுக்கு போவாங்க. சிவன் கோயிலுக்கு போறவங்க பெருமாள் கோயில் போவாங்க. ஆனா பெருமாள் கோயிலுக்கு போறவங்க நிறைய பேர் சிவனை பார்க்க மாட்டாங்க. அப்பவே ஒண்ணு சொன்னாங்க, சிவனை நிந்தித்து பெருமாளை வந்தித்தால் நரகம் போவான், பெருமாளை வந்தித்து சிவனை நிந்தித்தாலும் நரகம் போவோம். இங்க சண்டை போட்ட ரெண்டு பேரும் அங்க போய் நரகத்துல ஜோடியா உட்கார்ந்துருக்கலாம். அதுக்கு இங்கேயே ஜோடியா இருந்துட்டு போல. என்னங்க சண்டை? அவங்களே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சம்பந்தியா இருக்கிறாங்க. நமக்கு என்ன கேடு வந்தது போய் கும்பிடுறதுக்கு? அங்க போனா இங்க போக மாட்டேன், அங்க சொன்னா இங்க சொல்ல மாட்டேன். இன்னும் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் இதுக்குதானே கஷ்டப்பட்டார். நீங்க பழமையான ஆலயங்கள்ல எல்லாம் பாருங்க, நடராஜர் கோவில்ல நடராஜரை தான் ரொம்ப பேர் கும்பிடுவாங்க. பக்கத்திலேயே ஒருத்தர் படுத்திருக்கிறார், அவரை கண்டுக்கிறதே கிடையாது. இந்த பள்ளி கொண்ட பெருமாளை போய் கும்பிடுறவங்க எல்லாம் ஆடுறவரை பார்க்க மாட்டார், அவர் பாட்டுக்கு ஆடிட்டு போறார். எங்களுக்கு என்ன, நாங்க எங்க சாமியை கும்பிட்டோம், நாங்க பாட்டுக்கு வந்துருவோம். அங்கேதானே இருக்கிற. திருச்செந்தூர் போய் பாருங்க, அங்க சுவாமி இருக்கார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பாருங்க, அங்கேயும் பெருமாள். எல்லா கோயிலையும் இருப்பார். மாமனார் மருமகன் உறவு என்பது அற்புதமான உறவு. அது யாருக்கு பொறுத்தோட்டினார்? சிவன் மகனாகிய முருகனேன்னு சொல்லாம மாலோனுக்கு மருகனேன்னு அருணகிரியார் சொன்னார்னா அப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் நல்ல மாமனார் நல்ல மருமகன். ஏன்? முருகன் மாதிரி ஒரு மருமகன் உலகத்திலேயே கிடையாது. அதனால நாராயணர் என்ன பண்ணாரு, ரெண்டு பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டாரு.
அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி 2 பேர், வள்ளி தேவயானி. அப்ப இந்த மாதிரி நல்ல மாமனார் இப்ப கிடையாது தெரியுமா? எவ்வளவுதான் தங்கமான மாப்பிள்ளையா இருந்தாலும் ஒரு பொண்ணு தான் கொடுப்பார். அதுக்காக இலவச இணைப்பா இன்னொரு பொண்ணையுமா சேர்த்து கொடுப்பார். அப்ப இப்ப அப்படி மாமனாரும் கிடையாது, முருகன் மாதிரி மருமகனும் கிடையாது. நமக்கு 9 கோள் இருக்கா, நவகிரகம் கோயில்ல சாமி கும்பிடுறோம். 10வது கிரகம் ஒண்ணு இருக்கு. 10வது கிரகம்னா ஏதோ வான்வீதியில் புதிதாக கண்டுபிடித்த கிரகமா, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அவ்வளவு யோசிக்காதீங்க. 10வது கிரகம் நமக்கு யாருன்னா வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளை தான் 10வது கிரகம். இந்த 9 ஒழுங்கா இருந்தா தான் நிறைய அனுபவசாலி. அப்புறம் நான் எதுக்கு சொல்லுவானு, 9ல 1 சரியில்லைன்னா கூட உங்க அப்பா என்ன திடீர் பரிசா கொடுத்துட்டான். மாமனார் மருமகன் ஏன் தெரியுமா? நான் ஆரம்பத்துல நான் முதல்ல சொன்னேன், இத பத்தி நான் அப்புறம் பேசுறேன்னு. ஏன் தெரியுமா நல்ல உறவு? ஒரே வார்த்தையில சொல்றேன், இது நான் சொல்லல. சில விஷயங்கள் யார்கிட்டயாவது கேட்கும் போது நல்ல விஷயங்கள் வரும் பாருங்க. அந்த மாதிரி என்ன முதலாக 16 வயசு, எனக்கு 16 வயசுல அப்ப நான் மதுரையில், நான் பிறந்ததெல்லாம் மதுரை. நிறைய பேர் என்ன சென்னைனே நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பிறந்தது, படித்தது, வளர்ந்தது எல்லாமே மதுரை. மதுரையில் இருந்த போது என்னுடைய பேச்சே கேட்காம, என்ன பார்க்காம முதலாக நான் வெளிநாடு இலங்கை செல்வதற்கு என்னை சிபாரிசு செய்தவர் நம்ம சென்னையில மதுரா டிராவல்ஸினுடைய உரிமையாளர் திரு VKT பாலன் அவர்கள். அவர் தான் என்ன முதலா விமானத்துல 16 வயசுல ஏத்தினார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரே ஒரு கேசட்ல மட்டும் என் பேச்ச கேட்டுட்டு எங்க போனாலும் இந்த பொண்ணு நமக்கு பெருமை சேர்ப்பான்னு ஏத்தினார். இப்ப வரைக்கும் அவர் எனக்கு ஒரு பெரிய தந்தை. அவர் ஒரு நாள் அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது எங்க மாப்பிள்ளை பத்தி, அவரு என் கணவரை மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவார். நீங்க எனக்கு எப்ப போனாலும் முதல்ல என்கிட்ட கேட்கறது மாப்பிள்ளை நல்லா இருக்கார். நான் சொல்ல, ஏன்பா என்ன கேட்க மாட்டீங்களா? கஷ்டப்பட்டு அங்க ஏது பார்க்க வந்ததுக்கு நானும் நீங்க அவரை போய் கேக்குறீங்களே. அவர் ஒரு நாள் சொன்னாரு, மாப்பிள்ளை மாமனாருன்னா நான் ஒரே வார்த்தையில சொல்றேம்மா, நீ தெரிஞ்சுக்கோ, ஒரு நல்ல மருமகனை பெற்றவர் இன்னொரு மகனை பெற்றதற்கு சமம். ஒரு நல்ல மருமகனை பெறாதவர் தான் பெற்ற மகளை இழந்ததற்கு சமம். இதுக்கு மேல உங்க அப்பா வீட்டுக்கு நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் மகளுக்கும் அப்பாவுக்கும் உண்டான தொடர்பு அதோடு முடிஞ்சு போச்சு. அதனால மகளை விட மாப்பிள்ளைய அதிகமா கவனிக்கிறதுக்கு காரணமும் இதுதான். மாப்பிள்ளைய ஏன் ரொம்ப விழுந்து கவனிக்கிறாங்கன்னா இதுதான் காரணம்னு நான் சொன்னேன். உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போய் நான் எல்லாருக்கும் சொல்றேன். உங்ககிட்ட சொன்னதுக்கு காரணமே எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தாட்டினேன். ஒரே வார்த்தையில சொன்னா அவ்வளவுதான். ஒரு மருமகன் என்பவர் இன்னொரு மகனுக்கு சமமானவர். 2 பேர், மாமனார் மருமகன், இந்த 2 பேர் இருக்காங்களே, 2 பேருமே பெரிய திருடனா. பாம்பன் சுவாமி சொன்னார், மாமனன் திருட மருமகனும் திருட. ஏன்? அவர் பெண்ணை திருடினார், நீ வெண்ண திருடின. ஆக திருட்டு பயலுக்கு திருட்டு பையன் தானே பொண்ணு கொடுப்பான். நல்லவன் யாராவது திருடனுக்கு பொண்ணு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நீயும் திருட, உன் மாமனும் திருட. 2 பேரும் சேர்ந்து என் மனசுல இருக்கிற கெட்டதையெல்லாம் திருடக்கூடாதோன்னு கேட்டார். அப்போ இவர் நவநீதமாகிய வெண்ணையை திருடி உண்டார் என்பது உண்மை. அப்ப அந்த வெண்ணெய் என்ன, அதுல என்ன இருந்தது, ஏன் அதை போய் திருடி சாப்பிடணும்? அந்த வெண்ணையினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, அந்த பால் வியாபாரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தங்களுடைய தாராளமான குணத்தை பால்ல காட்டுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் இல்ல. நம்ம ஊர்ல ஏது பால் வியாபாரி? பால் பாக்கெட் போடுற வியாபாரி தான் இருக்காரு. நிறைய குழந்தைங்களுக்கு பால் எதுல இருந்து வருதுன்னு கேளுங்க. லண்டன்ல ஒரு நாள் ஒரு குழந்தை என்கிட்ட சொன்னிச்சு, பாட்டில் இருக்கிற பால் நீங்க குடிப்பீங்களா? நான் சொன்னேன், அது என்னமா பாட்டில்? ஆமா, பால் எல்லாம் பாட்டில்ல தானே வருதுன்னு. பால் எல்லாம் பாட்டில் இருந்து வரலமா, அது வேற மாட்டுல இருந்து வரும். மாடா? அதெல்லாம் இல்ல, அது பாட்டில் இருந்து தான் வரும். அப்படி ஃப்ரெஷ்ஷா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும். பாட்டில் இருந்து எடுத்து கொடுத்தா கடைக்காரங்களுக்கு காசு கொடுத்தா நம்ம கொடுத்துருவாங்க. அதுக்கு மாட்டை காட்டி, அது மடியில இருக்கிற பாலை காட்டி, இதுல இருந்தா பால் இப்படிதான் கறப்பாங்க, இப்படிதான் வரும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு விடிஞ்சு போச்சு.
இப்படியே ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வீட்டு குழந்தைங்களும், இப்ப நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பால் எதுல இருந்து வரும்னா பாக்கெட்ல இருந்து வரும். ஏன்னா தினம் அதுதானே. அது எங்க மாட்டை போய் பாத்துச்சு, அது கறந்ததை எங்க பாத்துச்சு, பால் அதுல இருந்து எப்படி வரும்னு எப்படி தெரியும்? ஆக பால் எங்க பாக்கெட்ல இருந்து வரும். இந்த பால் வியாபாரிகள்லாம் அப்போ தாராளமான குணம். 1/2 லிட்டர் பாலுக்கு வஞ்சகமே இல்லாத 1/2 லிட்டர் தண்ணி ஊத்துவாங்க. ஆனா பாலுக்கு இருக்கிற மாதிரி நல்ல குணம் உலகத்துல வேற எதுக்காவது இருக்கான்னா கிடையாது. இந்த தண்ணி அது வெளியே காட்டி கொடுக்கறது இல்ல தெரியுமா? ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயில கொண்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்துங்க பாப்போம். 1/2 லிட்டர் நீங்க ஊத்த வேண்டாம், 2 சொட்டு மேல விட்டீங்கன்னா காட்டி கொடுத்துரும். அரிசியில கல்ல கலந்தா காட்டி கொடுத்துரும், காஃபி தூள்ல செங்கல் தூளை கலந்தா காட்டி கொடுத்துரும், எல்லாம் காட்டி கொடுக்கும். ஆனா பால் மட்டும் காட்டி கொடுக்காது. அதனாலதான் ரொம்ப பெரிய மனுஷங்களை பாராட்டும் போது என்ன சொல்லுவாங்க, ஐயாவுக்கு பால் மாதிரி மனசுங்க. ஏன் சொல்லணும்? அது வெள்ள வெளியேன்னு இருக்குன்னா அப்பன்னு சொல்லலாம்ல. சுண்ணாம்பு மாதிரி மனசு சார், ஏசியன் பெயிண்ட், ஒயிட் பெயிண்ட் மாதிரி சாருக்கு மனசு இல்லையா? முள்ளங்கி மாதிரி உள்ளம். இனிமைக்காக சொல்றதுன்னா பாலை விட இனிமையானது தேன். யாரும் அதை சொல்றது இல்ல. தேன் மாதிரி உள்ளம் சொல்றது இல்ல, தேன் மாதிரி குரல், தேன் மாதிரி உள்ளம் இல்லையே. பால் எப்படி தன்னோடு சேர்ந்த தண்ணீர் தன்னை விட தரத்தில் தாழ்ந்ததாய் ஆனாலும் அதற்கு எல்லாவற்றையும் சமமாக கொடுக்குதோ, அதுபோல தன்னோடு இணைந்தவர் யாராயிருந்தாலும் எல்லாரையும் சமமா கவனிக்கிறவர் உயர்ந்த உள்ளம் படைத்தவர். முதலாளி 10 பேரோட போகும்போது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போய் உட்கார்ந்தா, எந்த ஹோட்டல்ல அவர் சாப்பிடுறாரோ அந்த ஹோட்டல்லையே டிரைவரையும் உட்கார வச்சு சாப்பிடுற சொல்ற நல்ல மனசு இருக்கிற முதலாளி பால் மாதிரி உள்ளம் படைச்சவர். ஹோட்டலுக்குள்ள நுழையும் போதே 50 ரூபாயை கையில கொடுத்து நீ வெளியில இருக்கிற கடையில சாப்பிடு, நான் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறேன்னு சொல்ற முதலாளி பால் மாதிரி மனசு கிடையாது. தன்னை வச்சிருக்கிற இடத்திலேயே தன்னோடு சேர்ந்தவர்களை வைத்து பார்க்க வேண்டும்ன்ற உயர்ந்த மனசு இருக்கு பாருங்க, அவரை பால் மாதிரி உள்ளம் படைத்தவர்னு சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அந்த பாலை வாங்கி காய்ச்சிரும். தாய்மார்கள் ஏன் பாலை காய்ச்சணும்? பாலையா காய்ச்சணும்? மறைந்திருக்கிற தண்ணீரை வற்ற வைக்கிறோம். பால் காய்ச்சறதுக்கு காரணமே அதுதான். அத வற்ற 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 என்ன ஆகும்? பாலுக்கு கோவம் வந்துடும். அக்னி பகவானே, என்னோடு சேர்ந்த என் நண்பன் தண்ணியை வெட்ட வைக்கிறாயா, உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு பானையில இருக்கிற பால் முழுக்க பொங்கி மேல வரும். அப்ப பாலே கோவிக்காதே, ஒரு நண்பனை உன்னோட சேர்த்துடுறேன்னு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்கன்னா எல்லா பாலும் உள்ள போயிடும். இதெல்லாம் பால் காய்ச்சுகிற பெண்மணிகளுக்கு தெரியும். குக்கரில் காய்ச்சுகிற பெண்மணிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. இன்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுக்கணும்னா பால் ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி பால் காய்ச்சுற பாத்திரத்துல ஊத்தி காய்ச்சி பாருங்க. விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 நொடியில அந்த அக்னியை அணைச்சிடும் அந்த பால். அதுக்கு அவ்வளவு வேகம் உண்டு, அவ்வளவு ஆற்றல் உண்டு, அவ்வளவு கொட்டி தீத்துரும். ஒரு துளி கூட உங்களுக்கு பால் மிஞ்சாது. அவ்வளவு வேகம், அவ்வளவு கோபம் வருமா, தன் நண்பனை இழந்துட்டோமேங்கிற ஆத்திரம் ஆதங்கம் வருமா. அதனால்தான் பால் போன்ற உயர்ந்த மனசுன்னு சொன்னாங்க. அந்த பாலை காய்ச்சி இளம் சூட்ல உரையிடணும். ரொம்ப சூடா உர ஊத்தக்கூடாது. ரொம்ப சூடா உர ஊத்துனா தயிர் குழ குழன்னு ஆயிடும். ரொம்ப ஆற வச்சு உர ஊத்துனா தயிர் கட்டியா இருக்காது. இளம் சூட்டுல உரையிடணும், உரியில வைக்கணும். விடியற் காலம் எடுத்து கடைஞ்சா அதுல இருந்து வெண்ணெய் வரும். ஒவ்வொருவரும் அதே மாதிரி அவரவருடைய இளம் வயதிலே இறைவனுடைய மந்திரமாகிய உரை விட்டு வைராகியம் என்ற உரியிலே இருந்து பக்தி என்ற மத்தையும் ஞானமாகிய கயிறையும் கொண்டு கடைந்தால் இறைவன் வெளிப்படுவார். அதுதான் வெண்ணெயினுடைய தத்துவம். வெண்ணனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ நம்ம வீட்டுல கடைஞ்சி வச்சிருந்த வெண்ணையை கிருஷ்ணர் சாப்பிட்டாரு, கிருஷ்ணர் சாப்பிட்டாருன்னு. அவர் பாவம், அவர் சாப்பிட்ட வெண்ணையே வேற, கோபிகாஸ்திரிகள் கொடுத்த வெண்ணையே வேற. அவர் வெண்ணெய் எப்படிலாம் திருடி திருடி திங்கிறார, எல்லாரையும் மாட்டி விடுற. ஒருத்தர் பாக்கி இல்லாம அத்தனை பேரையும் மாட்டி விட்டுருவார் கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா அவருக்கு வேலையே இருந்தா. அவர் இளமையா இருக்கிற போதே எல்லாரோடும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனம் படைத்தவர் கிருஷ்ணன். இப்படியே இளமை காலம் முழுக்க ஓடி 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 விளையாடி கொண்டிருந்தவருக்கு ஒரு குறிப்பிட்ட பருவ காலம் வந்த போது அக்குருவர் வந்து அழைக்க, கம்சன் செய்கிற தனுர் யாகத்துக்கு போய் மதம் பிடித்திருந்த குவளையா பீட்டம் என்ற யானையினுடைய தந்தத்தை ஒடித்து யானையை கொன்று கம்சனையும் கொன்று உக்கிரசேன மன்னனுக்கு முடிசூட்டு விழாவையும் நடத்தி, ஜராசந்தனுடைய கொடுமை அதிகமானதால தனியா ஒரு நகர்ல இருந்தார். துவாரகைன்னு அதுக்கு பேர். இந்த துவாரகையில இருந்த போதுதான் சுவாமி பாண்டவர்களுக்கு அருள் புரிந்தார். பாண்டவர்கள் ரொம்ப நல்லவர்கள்.
ரொம்ப ரொம்ப நல்லவர் தர்மர். அவர் பாவம், எல்லாரையும் அவர் மாதிரியே நடிப்பார். ரொம்ப யாரும் செய்வதற்கரிய மிக உயர்ந்த வேள்வியாகிய ராஜசூய வேள்வி செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை ரொம்ப அழகா வேள்வி எல்லாம் முடிஞ்சு, இப்போ வேள்வி முடிஞ்சா முதல் மரியாதை பண்ணணும். இது வழக்கம். யாருக்கு கொடுக்கறது அதான் இப்போ கேள்வியே. சாம்ராட்னு பட்டம் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற தர்மர் தான் சொல்லணும் யாருக்கு கொடுக்கணும்னு. தர்மர் தானே ஒருவரை முடிவு செய்து இன்னாருக்கு கொடுக்கணும்னு சொல்லல. அவர் என்ன தெரியுமா பண்ணார்? பக்கத்துல உட்கார்ந்து இருந்த தங்கள் குலத்திலேயே மூத்தவர், வயதானவர், இருக்கிறதிலேயே ரொம்ப பெரியவர், அவர் தான் குல குருவாகவே இருக்கிறார், தாத்தா பீஷ்மர். இவர் கிட்ட போய், தாத்தா யாருக்கு தாத்தா நான் முதல் தாம்பூலம் கொடுக்க நீங்க சொல்லுங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும்? நாம எவ்வளவு வேணா படிக்கலாம், எவ்வளவு வேணா புத்திசாலியா இருக்கலாம், எவ்வளவு வேணா அறிவாளியா இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுனா வீட்டுல இருக்கிற வயசான பெரியவங்க கிட்ட கேட்டு முடிவெடுக்கணுங்கிறது தர்மம். அதெல்லாம் வீட்டுல வயசான பெரியவங்க இருந்தா கேட்கலாம். இப்பதான் வீட்டுல இருக்கிறது இல்லையே, எல்லாரும் ஹோம்ல இருக்கிறாங்க. எல்லாரையும் கொண்டு ஹோம்ல விட்டுற வேண்டியது. இப்ப எல்லாம் நிறைய பேர் இஷ்டப்பட்டே போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? இவன் கொண்டு நம்மள விட்டுறதுக்குள்ள நாமளே போயிட்டோம்னா நம்மளுக்கே மரியாதை மாறி போச்சு. இப்ப ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இப்ப உலகத்தினுடைய போக்கு எங்க போகுது யோசிக்க முடியல. சின்ன குழந்தை, நான் நிறைய இந்த முதியோர் இல்லங்களுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போகும்போது அங்க இருக்கிற அந்த என்னதான் வசதியாவே சொந்த வீடே எடுத்து சொந்தமாவே இருந்து சொந்தமா எல்லாம் பண்ணினா கூட அந்த அப்பா அம்மார்கள் கூட வாய் திறக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த தாய்மார்கள் இருக்காங்களே ரொம்ப பாவம். இப்படி பேசிட்டே இருக்கும்போது அவங்களாம் வளரிடுவாங்க. நான் என் பையனை எப்படிலாம் வளர்த்தேன் தெரியுமாமா, கடைசியில இத்தனை கொண்டு நீங்க விட்டுட்டான். ஏமா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் சொல்லுவேன், அம்மா கவலைப்படாதீங்க, அந்த பையனை நம்பினது யார் தப்பு? யாரையுமே இந்த உலகத்துல நம்ப கூடாது. நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிச்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கணவன் மனைவி ஒருத்தர் நம்புங்க. பிறந்த பிள்ளைங்களையோ அக்கா தம்பியோ அண்ணா தம்பியோ யாரையுமே நம்பாதீங்க. என்னைக்கு கல்யாணம் பண்றோமோ அன்னைக்கு கணவன் என்ற ஒரு உறவும் மனைவி என்கின்ற உறவும் ஒண்ணு சேர்ந்து பாருங்க. அதுதான் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் இருக்கின்ற வரைக்கும் ஒரே சொத்து, நிரந்தரமான சொத்து. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். பிறக்கிற பிள்ளைங்க கடமை, பிள்ளைங்க மேல பாசம் வைக்கணும். ஆனா வழுக்கி விழுந்துடக்கூடாது. இவன் கடைசியில நம்மளை காப்பாத. பிள்ளைங்களை பெற்றுக்கொள்வது கடமை. கடமைக்கும் பாசத்துக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஏன் குழந்தை பெற்றுக்கணும்? ஒரு குழந்தை மனைவி இருந்தால் தான் ஒரு மனிதத்துவத்தினுடைய வாழ்க்கை பூர்த்தி அடையும். நமக்கு முழு வாழ்க்கை பூர்த்தி அடைகிறது எங்கன்னா மனைவியும் குழந்தையும் இருக்கணும். அதுக்காக குழந்தை பெற்றுக்கிறது கடமை. குழந்தைங்களை பெற்றுக்கோங்க, படிக்க வைங்க, வளருங்க. என்னைக்கு இவனை வளர்த்தது போதுங்கிற எண்ணம் வருதோ அன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அது வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. 35 வயசுல தோணுதா, ச்சே இந்த பையனுக்கு எல்லாம் செஞ்சு அழுத்து போச்சுப்பா, பேசாம ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு தோணுதா, 35 வயசுல கல்யாணம் பண்ணி வைங்க. 25 வயசுலயே தோணிருச்சா கட்டி வச்சிருங்க. கட்டி வச்சதுக்கு அப்புறம் நீ ஏண்டி என் பிள்ளைக்கு டாட்டா காட்டுற, நீ ஏண்டி சோறு போடுற, நீ ஏண்டி சட்டையை தைக்கிறல கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் அவளுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தமே கிடையாது. அது எப்படிங்க? 10 மாசம் வயிற்றுல வச்சு கை வளர்ந்ததா கால் வளர்ந்ததா, இவன் எப்ப போறப்பான், பொண்ணா ஆனா, நடந்து தவழும் போது இடிச்சுக்கிட்டானே, பேசுவானா பேச மாட்டானா, அம்மான்னு எப்ப கூப்பிடுவான், இப்படி எல்லாம் ஆசாசியா பார்த்து வளர்த்த எங்களுக்கு கடைசியில இதுதான் கதியா? நாங்க இப்படித்தான் இருக்கணுமா? அவனை நம்பினது எங்க தப்பாடினார்? தப்பேதான். நம்பியது தவறு. கடமைக்கும் பாசத்துக்கும் உண்டான வித்தியாசத்துல வழுக்கி விழுந்துட்டு கடைசியில கஷ்டப்படுறது யாருன்னா நம்ம தான். அவனை வளர்க்கறது கடமை. வளருங்க, அன்பு காட்டுங்க, படிக்க வைங்க, பாசம். ஆனா என்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறோமோ அன்னையோட கடமை முடிஞ்சது. அதுக்கப்புறமும் அவன் உங்களை மதிச்சான்னா அவன் நல்ல புள்ள, அவனுக்கு அது நல்லது.
மதிக்காதுல நான் சொல்ல மாட்டேன். அது அவங்கவுங்க அனுபவிக்கும் போது அவங்கவுங்க தெரிஞ்சுக்க போறாங்க. ஆக மொத்தம் நமக்கு என்ன தேவைன்னார், தெளிவான மனம் தேவை. யாரையும் நம்பாதீங்க. அவன் என்ன பாப்பான், நம்பினாதான் சார் பிரச்சனையே வரும். என் பையன் என்ன பாப்பான், என் பையன் கடைசி வரைக்கும் என்ன கூட வச்சிருப்பான்னு நீங்க நம்பும் போது, இல்லப்பா என் பொண்டாட்டி சொல்றான்னு இழுக்கும் போது உங்களுக்கு தோணும், அட பாவி உன்னை நம்புனே, நேத்தி வந்த பேச்ச கேட்டுட்டியேன்னு அவன் மேல கோவம் வரும். நீங்க நம்பாமலே உங்க பையன் கூட வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என் பையன் ரொம்ப நல்லவன் சார், இன்ன வரைக்கும் என்ன ஒண்ணும் சொல்லாம வச்சிருக்கான். ஆனா கஷ்டம்தான், சொல்லுவது சுலபம், அனுபவித்து பார்க்கிற போது அதனுடைய வலி ரொம்ப கஷ்டம். ஆனா பின்னால கஷ்டப்படுறதுக்கு இது நம்மளை பக்குவப்படுத்திக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் தெரியுமா? சிறுதொண்டருடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். தன் குழந்தைய தானே அறுத்து தானே கறி சமைத்து இறைவனுக்கு கொடுத்தவர் சிறுதொண்டர். சிவபெருமான் ஏன் தெரியுமா ஓடி வந்தார்? என்னால முடியாதத நீ பண்ணினியேன்னார். அவரால முடியல, ஏன்னா அவருக்கு அவர் புள்ள ஒசத்தி, தன் பையன் முருகன் ஒசத்தி. அதனால முருகனை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு எனக்கு உபதேசம் பண்ணப்பா, அப்பா நீ என் ராஜா, நீ என் கண்ணு, நீ என் செல்லம், என்னை விட நீதான் பெரியவன், அவ்வளவு பேசினார். ஆனா சுவாமியால முடியாததையே ஒரு அடியார் செஞ்சு காட்டினார். கடவுளே ஓடி வந்தார், அப்பா நான் உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது, உன்னை நான் வணங்குறேன், உன்னை நான் மதிக்கிறேன், என்னாலே முடியலையே புத்திர பாசத்தை வெல்வதற்கு, நீ வென்று விட்டாயினர். ரொம்ப கஷ்டம். நான் சொன்னது வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அப்படி பொறுமையா மனசுல பதிய வச்சுட்டோம்னு மிச்சுக்கோங்களேன், பின்னால நம்ம மனசு கஷ்டப்படவே வேண்டாம். அவங்க மதிக்கிறாங்க, அவங்க செய்யறாங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி நம்ம குழந்தை ஏதோ மதிக்குது, நம்ம குழந்தை நம்மளுக்கு மரியாதை வச்சிருக்கேன், அது இளைய தலைமுறைக்கு தெரியணும். இவங்க யாரு, இவங்க எப்படி, இந்த காலத்துல நம்மள என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு இருக்கணும். அதனாலதான் குழந்தைங்களை வளர்க்கும் போதே சொல்லி வளர்க்கணும். நான் உன்னை பெக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன், வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நிறைய பேர் சொல்றது இல்ல, வளர்க்கிறோம், எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுக்குறோம். அவனுக்கு காசு அருமையும் தெரிய மாட்டேங்குது, அப்பா அம்மா அருமையும் தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒருத்தர் இப்ப சென்னையில எல்லாம் காலையில எல்லாம் வாக்கிங் போறாங்க, நடைப்பயிற்சி தான் எல்லாம். காலையில யாரும் வீட்டுல இருக்கிறது இல்ல, ஒரு அரைக்கால் ட்ரௌசரை மாட்டிட்டு, ஒரு ஷூவை மாட்டிட்டு, ஒரு டிஷர்ட்டை மாட்டிட்டு, கட 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 கடன், வயசு வித்தியாசமே கிடையாது, எல்லாம் ஓடுறவங்க ஓடுறாங்க, ஓடியாடுறவங்க ஓடியாடுறாங்க, குதிக்கிறவங்க குதிக்கிறாங்க. பார்க்கல அவர் பாட்டுக்கு ஒருத்தர் தனியா நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. லாஃபிங் தெரபி. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சிரிக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லாட்டி ரூமுக்குள்ள நின்று சிரிக்க விட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல வரப்போது பாருங்க. இப்ப இல்ல, இப்ப வேடிக்கையா இருக்கும். இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகள்ல வெளிநாட்டுல எல்லாம் இருக்கு, அமெரிக்காவில இருக்கு. ரொம்ப டென்ஷனான நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அது அதை விட கொடுமை. அதுக்குள்ள டென்ஷனே போயிடும் நமக்கு. நீங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களை கொண்டு ஒரு ரூம்ல விட்டுட்டு ஒரு கார்ட்டூன் படத்தையோ இல்ல ஒரு சிரிப்பான ஒரு படத்தையோ போட்டுட்டு வந்துருவாங்க. அரை மணி நேரம் அதை இருந்து பார்த்து சிரிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா டென்ஷன் போயிடுச்சு, பிரஷர் குறையும். இது இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்லயும் வந்துரும். அப்படி சிரிக்கிறதுக்கு இப்படி மாதிரி சிரிச்சுட்டு நல்ல சந்தோஷமா மருமகளை பார்த்தோன்னு உருன்னு மூஞ்சிய மாத்திக்காம, அதுக்கு ஒரு மூஞ்சி வரும் தெரியுமா? மருமகளை பார்த்தோன்னே ஒரு முகம், மாமியார பார்த்தோன்னே ஒரு முகம், மகளை பார்த்தோன்னே ஒரு முகம், எல்லாத்துக்கும் ஒரு முகம் இருக்கு. அப்படிலாம் இல்லாம எப்போதும் ஒரே முகமாகவே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை எல்லாம் கிடையவே கிடையாது. அது இந்த நடைப்பயிற்சி. ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு நாயோட நடப்பார். அது வெளிநாட்டுல இருந்து வாங்கின நாய் போல இருக்கு. அது ஏசி ரூம்லயே தான் இருக்கும். அது காலையில வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு அந்த நாய் இப்படி ஓரமா போய் எல்லாம் அதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது நாய் வந்துரும். அப்புறம் திருப்பி கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போவார். அவருக்கு ஒரு 85 வயசுல அம்மா. அந்த அம்மா பாவம் நடக்க முடியாது, ஒன்னும் முடியாது, படுத்த படுக்கையாவே இருக்கிறா. ஏசி ரூம், நர்ஸ் எல்லாமே இருக்கு, அதுல எல்லாம் ஒன்னும் குறைச்ச கிடையாது, எல்லாமே இருக்கு. அந்த அம்மா ராத்திரி 2 மணிக்கோ 3 மணிக்கோ பையனை கூப்பிடுறா. கண்ணா ராஜா, பக்கத்து ரூம்ல தான் பையன் இருக்கான். என்னன்னா, அம்மாவால பாத்ரூம் போக முடியல சாமி, கொஞ்சம் கை பிடிச்சு கூட்டிட்டு போட்டேன். அவன் என்ன பண்ணா, தூங்கிட்டு இருந்த நர்ஸை எழுப்பி, உன்னை என்னத்துக்கு சம்பளத்துக்கு வச்சிருக்கேன், பாத்ரூம் கூட்டு போ. அவன் போய் படுத்துட்டான். காலையில எழுந்து நாயை கூட்டிட்டு வாக்கிங் போறாரு. இந்த நாய் துணி இப்படி 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 சுத்துற. இவரை வாக்கிங் முடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர், என்னங்க நீங்க அப்பவே போவீங்களே, ஏன் இன்னும் வீட்டுக்கு போகாம நாயோட சுத்திட்டு இருக்கீங்க? அந்த சொன்னார், நான் இன்னும் பாத்ரூம் போகல சார், நாய் பாத்ரூம் போனாதான் சார் நான் வீட்டுக்கு போக முடியும்.
உடனே இங்க இருந்து வெட்டினரி டாக்டருக்கு போன் பண்றாரு, ஷாயிட் நான் இன்னும் பாத்ரூம் போல. அவரும் அங்க இருந்து கேள்வி கேட்கிறார், நேத்து நாய் நைட்டு என்ன டயட் சாப்பிட்டுச்சு? அவனுக்கு என்ன தெரியும்? கொடுத்ததா அதுக்கு ஒரு சர்வெண்ட் இருக்கான் வீட்டுல, அவனுக்கு உடனே போன் அடிச்சு, நீ நாய்க்கு நைட்டு என்ன கொடுத்த? அவன் இன்னும் கொடுத்த, அவன் போன லைன்ல இரு, அப்படியே டாக்டர் பேசுவார். அங்க இருந்து அப்படியே டாக்டருக்கு, டாக்டர் நைட் என்ன சாப்பிட்டுச்சு? பரவாயில்ல சார், கொஞ்ச நேரம் நாயை நடக்க வைங்க, எப்படியும் போயிடும், இல்லாட்டி எனக்கு கால் பண்ணுங்க, நான் 10 மணிக்கு வந்து நான் வீட்டுல பாக்குறேன். அந்த ஆளு அரை மணி நேரமா நடந்து முக்கி திணறி, ஒரு நாய் பாத்ரூம் போகலன்னு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா பெத்த தாயி ராத்திரி 2 மணிக்கு எழுந்து பாத்ரூமுக்கு போக கொஞ்சம் கைய பிடிப்பாட்னா நர்ஸை எழுப்பி விட்டு கூட்டிட்டு போற. ஏன் தெரியுமா? நாய் விலை கொடுத்து வாங்கியது உன்னுடைய சொத்து. நீ சம்பாரிச்ச காசு 50,000 1 லட்சமோ கொடுத்து இந்த நாயை வாங்கியிருக்காது, ஓன் சொத்து. தாய் ஓசியில தானே வந்தா, தாயையும் காசு கொடுத்து வாங்கிருந்தா பத்திரமா வச்சுக்கோ. இப்போ ஐயோ ₹1,00,000 கொடுத்து வாங்கின ப்ராப்பர்ட்டி ஆச்சு, பத்திரமா வச்சுக்கிட்டுமே. அது ஓசியில இருந்தது, அதோட அருமை தெரியல. அதன் தேவைகள் முடிந்து பல ஆண்டுகள் ஆனது. ஆனா நாயின் தேவைகள் இன்னும் முடியல. அதனால நமக்கு அதோட தேவை இன்னும் அவசியம். அப்படியே மனசு நினைச்சிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வாழ்க்கையில எதையும் அனுபவிக்கவும் முடியாது, எதையும் ரசிக்கவே முடியாது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப எளிமையானது, கஷ்டமே இல்லை. எளிமையா எடுத்துக்கிட்டா, எதையுமே பெருசா எடுத்துக்காம அவ்வளவுதான் இதனுடைய தன்மை, இவங்க இவ்வளவுதான், இவங்களுக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, நம்மள மாதிரி நம்மள மாத்திக்காம நம்ம இருந்துகிட்டோம்னா நமக்கு நல்லது அப்படின்னு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு இந்த மனசுக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு நிம்மதியான சந்தோஷம். அதுதான் உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷம் எனக்கு எப்ப கிடைக்கும், அதுக்குதான் பெரியவங்களுடைய ஒரு என்ன, அவங்களுடைய அட்வைஸ், அவங்க சொல்ற அறிவுரை, அந்த அறிவுரைகள் அவ்வளவு பெரிய விஷயம். ஒரு தேசத்துக்கு ராஜா, ஊரையே கட்டி காப்பாத்துறவன், சாம்ராட்ல பட்டம் வாங்கினவன், ஊர்ல இருக்கிற எல்லாம் வந்து நீதான் எங்களை விட பெரியவன் இப்பதான் காலில் விழுந்து கும்பிட்டு போயிருக்கா. அவ்வளோ பெரிய ராஜா வந்து கீழே உட்கார்ந்து தாத்தா கிட்ட கேட்கிறார், தாத்தா யாருக்கு தாத்தா நான் என் முதல் தாம்பூலத்தை கொடுக்க நீங்க சொல்லு. அவர் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. அவர் சொல்லல, அவர் பக்கத்துல இருந்த வசிஷ்டரை கை காட்டி சொன்னார், வேதத்தை 4ஆக வகுத்த வியாச மகரிஷி உட்கார்ந்து இருக்கும் போது நான் சொல்லக்கூடாதப்பா, நீ அவர்கிட்ட போய்க்க. வியாசத்தை வந்து கேட்டார். வியாசர் சொன்னார், வேதமே யாரை பரமாத்மா என்று சொன்னதோ, சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்துன்னு சொன்னது வேதம். அந்த கண்ணனே நண்பனா மைத்துனனா பல நிலையில இங்க உட்கார்ந்து இருக்கிறார். ஆக நீ கண்ணன் கிட்டையே போய்க்க, அவருக்கே அவனுடைய முதல் தாம்பூலத்தை கொடு. கிருஷ்ண பரமாத்மாவை அழைச்சிட்டு வந்து ரத்தின சிம்மாசனத்தை உட்கார வச்சு தங்க தாம்பாளத்துல ஒரு திருவடியை எடுத்து வச்சு அப்படி இந்த கமண்டலத்துல இருக்கிற தண்ணி அப்படி வார்க்கிற போது ஒருத்தன் எழுந்தான், ஏ தர்மா நிறுத்து முதல் தாம்பூலத்தை. நீ யாருக்கு கொடுக்கிற? எவ்வளவு பேர் இருக்கும் தெரியுமா? சூரன் குலத்தோர், குபேரன் குலத்தோர், பாதக பேரன் குலத்தோர், இவர்களை எல்லாம் விட்டு விட்டு ஆடு மாடுகளை மேய்த்தவன், வெண்ணையை திருடி தின்றவன், பெண்ணையே திருடி கொண்டு போன திருட்டு பயலுக்காக கொண்டு உன் முதல் தாம்பூலத்தை கொடுக்கிறாய். மன்னர்களாக எங்களுக்கு இது வெட்கம். இந்த சபையில நான் இருக்க மாட்டேன். முதலாக சபை நடைபெறுகிற போது சபையில் இருந்து வெளிநடப்பு செய்யலாம் என்கின்ற உத்தம கொள்கையை உலகுக்கு அறிமுகப்படுத்திய முதல் நல்லவன் யாருன்னா சிசுபாலன் தான். அவன் தான் முதல்ல வெளிநடப்பு பண்ணினார். நல்ல நேரத்துல பண்ணார் போல இருக்கு. இப்ப ஆரம்பிச்ச எந்த சபையா இருந்தாலும் 1/2 மணி நேரத்துல பாதி வெளியே தான் நிக்குது. வெளியில போய் நின்னவனாரு பேசாம நிக்கணும்ல, சாமியை திட்டிகிட்டே இருக்கா. சாமிய பொறுமையா, கடவுள் நாம பண்ற தண்டனைக்கெல்லாம் உடனே தண்டனை கொடுத்துட மாட்டேன். அப்பவே தண்டனை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நாமெல்லாம் வாழ்க்கையில தண்டனையே தான் அனுபவிக்கணும். அப்பப்ப என்ன பண்ணாரு, கொஞ்சம் மொத்தமா சேர்த்து எண்ணி இதுக்கு ஒண்ணு தனித்தனியா பிரிச்சுடுவார். அந்த மாதிரி சுவாமி ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு, 100 பிழை பொறுப்பேன்னு இவன் தாய்க்கு. இப்ப 99 முடிஞ்சதும் சுவாமி ஒரு நோட்டீஸ் விட்டார், இங்க வேற 100 பிழை பொறுப்பேன்னு உங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணதுனால நான் பேசாம உட்கார்ந்துருக்கேன். இப்ப 99 முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு முறை என்னை இகழ்வாயே ஆனால் உன் தலை உன் உடலில் இருக்காது. அவன் அதையாவது கேட்கணும். மறுபடியும் திட்டினா. சுவாமி சக்கராயுதத்தை விடுத்தார். அது வேலையை முடிச்சுட்டு வந்து சுவாமி கையில உட்கார்ந்துருச்சு. சிசுபாலன் மாண்டு போனான். முதல் தாம்பூலம் கொடுத்தாச்சு.
வந்தவங்க எல்லாம் மரியாதை வாங்கினாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாருக்கும் சந்தோஷம். தர்மர் மட்டும் சோகமா உட்கார்ந்து. நாரதர் வந்தார். ஏன்பா தர்மா, இன்னும் வாங்குறதுக்கு உலகத்துல என்ன பட்டம் இருக்கு? எல்லா பட்டம் வாங்கிட்டேன், சாம்பிராட்னே வாங்கிட்டேன், இன்னும் என்ன கவலை? எல்லாரும் சந்தோஷமா இருந்த இடத்துல சிசுபாலனுக்கு இப்படி நிகழ்ந்து விட்டது என்று எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சிசுபாலன் மாண்டு போனதை நினைச்சு நீ வருத்தப்படுற, ஆனா நீ யோசிக்காம பண்ற ஒரு காரியத்தினால் உன் குலமே அழிய போகிறதே, அதை நினைத்து யாரு வருத்தப்பட போறது? சுவாமி என்ன சொல்றீங்க? ஆமா, நீ யோசிக்காம எடுக்கிற ஒரு முடிவு உன் குலத்திற்கே அழிவை ஏற்படுத்தும். அன்னைக்கு தூங்கினவர் தான் தர்மர், அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. இனிமே தம்பிமார்களை ஆலோசிக்காது எத்தனை முடிவும் எடுக்க மாட்டேன்னு. இந்த தூரத்து சொந்தம் எல்லாம் போயிடுச்சு. கிட்டத்து சொந்தம் கௌரவர்கள். அல்ல பக்கத்துல இருந்த எல்லாரும் சொன்னாங்க, இந்த சபா மண்டபம் ஒண்ணு இருக்காமே, அருமையான மண்டபம், மயன் கைவண்ணம் என்னமா இருக்கு தெரியுமா, அற்புதமா இருக்கு, போய் பாப்போமா? நமக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? இல்ல சும்மாதான் போய் பாப்போமே. சரிப்பா, எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த தர்மருடைய சபை, ராஜசபையை பார்த்தாச்சு. அப்படியே வந்தா மண்டபம் என்ன அழகா இருக்கு. பார்த்தா எதிரில ஒரு குளம் இருக்கு. துரியோதன சொன்னா, அப்பவே சொன்னேன் இவங்க எல்லாம் முட்டா பையன் பாரு, வீட்டுக்கு நடுவுல எவனோ குளத்தை கட்டி வச்சிருக்கான், எப்படிடா போறது? சுத்தி போ, வழி இல்ல, இப்படிதான் போகணும். அந்த பக்கம் வழி இல்ல, இப்படிதான் போகணும். சரி பாத்து எல்லாரும் காலை வைங்க, யாரும் தண்ணிக்குள்ள விழுந்துடாதீங்க, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு துரியோதனன் என்ன பண்ணானா, தொடரெறிகிற அளவுக்கு இந்த வேட்டியை தூக்கி புடிச்சுக்கிட்டானா. ஏன்னா நனைஞ்சா காயறதுக்கு 4 மாசம் ஆகும் பாருங்க. அது தொடரெறிகிற அளவுக்கு தூக்கி புடிச்சுக்கிட்டு அப்படியே போறான். குளம்னு நினைச்சு படி முதல் அடி வச்சா, மாமா படியவே காணமே மாமா. ஆமா. 2வது அடி வச்சார், தண்ணியே இல்ல மாமா. ஆமா. 3வது எடுத்து வச்சுட்டு சொன்னா, மாமா குளமே இல்ல மாமா. ஆமா. அப்புறம் இருக்கே, என்னடா இது அதிசயம், என்னடா மாமா மேல பாருங்க மாமா, மேல குளம் இருக்கு. மேல குளம் இருக்கா? இல்ல, நிமிர்ந்து பார்த்தா மேல இருக்கு. தாமரை குளம் போல நவரத்தின கற்களாலே மேலே வடிவமைத்து கீழே நீரோட்டம் உள்ள பளிங்கு கல்ல பதிச்சு வச்சிருக்கான். அந்த பிம்பம் இங்க குளம் மாறி தெரியுது. என்ன அழகா கட்டி இருக்கான், எப்படி இருக்கு, நம்பவே முடியலையே, இப்படி கூடவா கட்ட முடியும்? இன்னும் கொஞ்சம் தூரம் போன அதே மாதிரி இன்னொரு குளம். துரியோதன சொன்னா, மாமா இதுல படியும் இருக்காது, தண்ணியும் இருக்காது, குளமும் இருக்காது, ஆனா குளம் மாதிரி இருக்கும். நம்மளை ஏமாத்துறதுக்குனே இந்த வேலை பண்றாங்க. இப்ப யாரும் துணியெல்லாம் எடுத்து தூக்கிக்காதீங்க. ஏன்னா அவங்க திரௌபதி நின்னு பாத்துக்கிட்டே இருக்கா, பக்கத்துல அந்த தடியம் பீமா வேற நிக்கிறாமாமா. அதனால நாம எல்லாம் வேகமா நடப்போம்னு நடந்து வந்தான் துரியோதன. அது நிஜமாகவே குளம், தண்ணீர் இல்லை என்று காலை வைத்தான். வழிக்கு பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே திரௌபதி சிரிச்சா, தப்பே கிடையாது. விழுந்தா சிரிப்போம் தெரியுமா, நம்மளே சிரிப்போம். நம்ம விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நம்மளே சிரிப்போம், அப்புறமா தான் சுத்தி பாப்போம் யாராவது நாம விழுந்தத பாத்துட்டாங்களான்னு. குழந்தை மாதிரிதான் நம்மளும். குழந்தை நடக்கும், பொத்துன்னு விழும். விழும்போ என்ன பண்ண, இப்படி பார்க்கும். அது பாக்குறத யாராவது பாத்துட்டாங்கன்னா அப்படியே கவுந்தடிச்சு படுத்துக்கும், அழுகும். யாரும் கவனிக்கலன்னா கொஞ்ச நேரம் பாக்கும், இந்த அம்மா வருவாளான்னு பாக்கும். பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தா அதுவா எழுந்து இப்படி ஒரு தட்டி இப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். இது இயற்கை. விழுந்தால் சிரிப்பது குழந்தை முதல் கிழவர் வரைக்கும் இயற்கையான விஷயம், தப்பே சொல்ல முடியாது. திரௌபதி சிரிச்சவ அதோட பேசாம இருந்திருக்கணும். அதுக்கு அப்புறமா ஒரு அநாகரிகமான வார்த்தை சொன்னாள். அப்பனுக்குத்தான் கண்ணு தெரியலன்னா இவன் கண்ணிருந்தும் குருடனாய் இருக்கிறானே. அந்த ஒரு வார்த்தை 18 குரோனி சேனைகளை அழித்தது. கொஞ்ச நஞ்சமா 39,36,600 பேர் மாண்டு போனார்கள். ஒரு அக்ரோனிக்கு 2,11,700 சேனை. அதுல தேர் 1, யானை 1, குதிரை 3, காலால் 5 இவைகள் கொண்டது ஒரு பத்தி. 3 கொண்டது குல்மம்.
குல்மம் 3 கொண்டது கனம், கனம் 3 கொண்டது வாகினி, வாகினி 3 கொண்டது பிரிதலை, பிரிதலை 3 கொண்டது சமோ, சமோ 10 கொண்டது அக்ரோனி. அப்படி ஒரு அக்ரோனிக்கு 2,18,700 சேனை. 18 அக்ரோனி சேனை அழிந்தது. ஏன்? திரௌபதி சொன்ன ஒரு வார்த்தை அழித்தார். அதுக்குதான் யாகாவாராயினும் நான் காக்க. அன்றைக்கு முடிவு செய்தான் துரியோதனன் எப்படியாவது அழிக்கணும்னு. மாமா நான் இப்பவே படைய திரட்டி உனக்கு ஒத்தடம் கொடுத்து எனக்கு கையெல்லாம் வலிக்குது. எத்தனை தடவை தான் சண்டைக்கு போவ, எத்தனை தடவை தான் அடி வாங்கிட்டு வருவ, வேற ஏதாவது எனக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் தெரியாது. இப்ப இத்தனை தடவை நீ சொன்னீல, இந்த ஒரு முறை நான் சொல்றேன். ஒரே ஒரு முறை பாண்டவர்களை சூதாட இங்கு அழை. சூது போரில் நான் வென்று காட்டுகிறேன், நீ வேற தோத்துட்டு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அது நடக்காது. அது எப்படி நடக்காது நீ சொல்ற மாமா? 100 பேர் விளையாடுறீங்களா? நான் ஒருத்த இருக்கேன், நீங்க 100 பேர். நீங்க 100 பேரும் கேட்கிற எண்ணிக்கையை நான் என் பகடையில் விழ வைப்பேன். நான் கர்ணன் வந்தா நானும் கேட்கறது விழுமான்னார். நீ என்ன உங்க அப்பன் கேட்கறதும் விழும். உட்கார் விளையாடு. எல்லாரும் கேட்கிற எண்ணிக்கை விழுது. துரியோதனனுக்கு மாமா ஒரு முறை கூட பொய்க்கவில்லையே. இது என்ன அதிசயம்? அதிசயம் அல்லப்பா, இது என் ஆற்றல். அக்ஷய ரதம்னு ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை யார் பிரயர்த்தனம் பண்றாங்களோ அவங்க பகடையில என்ன கேட்கிறாங்களோ அது விழும். அப்படி பிரயர்த்தனம் பண்ணி வச்சிருக்கிறேன் நானு. இவ்வளவு காலம் பிரயர்த்தனம் பண்ணி இப்பதான் எனக்கு இது சித்தியாச்சு. அக்ஷயரதத்தின் பலன் நான் யாரை வேண்டுமானாலும் வென்று விடுவேன். இப்ப அவங்களை எப்படி மாமா கூப்பிடுறது? அங்க நம்ம ஒரு மண்டபத்தை பார்க்க போகும்போது தானே அவமானம் நடந்தது. ஆமா, அதே மாதிரி நீ இப்ப ஒரு ஓலை எழுது. மண்டபம் காணவாரி மகிழ்ச்சிக்கு சூதாடலாம். மாமா எழுதிட்டேன். காவலாளி இரு, எதுக்கு இப்ப அவனை கூப்பிடுற? இல்ல இவனை கொண்டு கொடுத்துட்டு வர சொல்றேன். இவன் கொடுத்தாலாம் வரமாட்டான், நீ போடா. இங்க வா, நான் சொல்றத அவசரப்படாத, பொறுமையா கேள். இதை எடுத்துட்டு போய் உங்க அப்பாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. எங்க அப்பா கையெழுத்து போட மாட்டேன்னு பாரு. என்ன அப்படிதான் சொல்லுவாரு. சொன்னாதான் அப்பா. அப்புறம் உடனே போட்டு கொடுத்துருவாரு. அவர்கிட்ட நான் செத்து போயிடுவேக்கு மிரட்டு. உங்க அப்பா கையெழுத்து போட்டுறாரு. நேரா போனார். அவரு கண்ணு தெரியாது பாவம். பையன் எது கொடுத்தாலும் கையெழுத்து போடுவார். அன்னைக்குன்னு பார்த்து மகனே படிச்சு காட்டுன்னு அவன் உண்மையதான் படிச்சான். மண்டபம் காணவாரி மகிழ்ச்சிக்கு சூதாடலாம். மகனே இது வேண்டாம், வேற ஏதாவது. அப்பா ஆரம்பத்துல இருந்து உங்க கூட எனக்கு இதே பிரச்சனை. சொத்தை பிரிக்காதன்ன பிரிச்ச, அவங்களை கூப்பிடாதன்ன கூப்பிட, தனியா குடுக்காதன்ன கொடுத்த. இப்ப நான் சொல்றத நீ கேட்கல, நானா செத்து போயிடுவேன். மகன் மீது இருக்கிற பாசம் கையெழுத்து போட்டார். கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டு இப்ப என்ன பண்ணணும்னு யார்கிட்ட கொடுத்து அனுப்புறது? இரு, இந்த அரண்மனையிலேயே வேலை வெட்டி இல்லாம தின்னுட்டு ஒருத்தன் தூங்கி தூங்கி எந்திரிக்கிறான் பாரு, உங்க சித்தப்பன். அவனை கூப்பிடு. யாரு? விதுராழ்வார். அவர் வந்து வாங்கி பார்த்த மண்டபம் காணவாரீர் மகிழ்ச்சிக்கு சுதன். மகனே சூது பெரும் தீது, சூதும் வாதும் வேதனை செய். மகனே இது வேண்டாம், நீ வேற ஒரு ஓலை எழுது. தர்மன்னா உன் சொத்தையெல்லாம் எனக்கு கொடு என்று எழுத. அடுத்த வினாடி சிரிச்ச முகத்தோட கொடுத்துட்டு போவான். ஏன்னா தர்மன் நல்லவன் அப்பா. அவன் சொன்னா, எனக்கு புத்தி சொல்ற வேலையை இதோட நிப்பாட்டிரு. உனக்கும் உன் சுற்றத்துக்கும் உண்டையும் வாழ்வும் நாளும் இங்கே வைக்கின்ற நேயமெல்லாம் அங்கே. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்ன இருந்தாலும் நீ தாசி வயிற்றில் பிறந்தவன் தானே. அவர் தாதி வயிற்றில் பிறந்தவர். அவன் மாத்திட்டான் கதையவே. தாசி வயிற்றில் பிறந்தவன், அதுக்கு மேல நல்லவர். அங்க இருப்பாரா? அவர் கிளம்பிட்டார். தர்மத்தை கொடுத்ததும் தர்மர் சிரிச்சாரா. சூதாடுவதற்கு என்ன போய் அழைச்சானா? தப்பு பண்றது கூட தராதரம் வேணுமே, என்ன போய் கூப்பிட்டானு. சரி, நான் என் தம்பிமார்களை ஆலோசித்து விட்டு வருகிறேன். வந்திருக்கு, என்ன பண்ணலாம்? உடனே எழுந்தான் பீமன். இப்பவே போய் கதையை எடுத்துட்டு அவன் மண்டைய 2 உடைச்சிட்டு நான் வந்துடுறேன். உனக்கு எப்பவுமே கோவம் தான், நீ நிதானமா யோசிக்க மாட்டேன். உட்கார். அர்ஜுனா, நீ என்ன சொல்ற? அண்ணா, முன்பின் அறிமுகம் இல்லாதவனை நம்பக்கூடாது. பல காலம் பழகியவனை நம்பாமல் இருக்கக்கூடாது. யாருன்னே தெரியாது, புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிப்பான். 4 சேரை போட்டு ஏசி ரூம போட்டு, சார் எங்க கிட்ட வந்து டெபாசிட் பண்ணுங்க, ஆயுசு முழுக்க உங்க தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிடும். 4 வருஷம் கழிச்சு நீங்க கொடுத்தது 4 மடங்கா உங்களுக்கு திருப்பி தருவோம்.
அவனை நம்பி 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணுவான். கூட 40 ஆண்டு காலமான நண்பர். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டாரு. ஒரு 10,000 ரூபாய் கம்மியா இருந்தது. இப்ப ஒரு 10,000 ரூபாய் கம்மியா இருக்கு, நீ கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணேன், பென்ஷன் வந்ததும் நான் உனக்கு தந்துடுறேன், 2 மாசம் சேர்த்து நான் தந்துடுறேன்ப்பா, கல்யாண நேரம் எங்க என்னால பெரட்ட முடியல. சரி, நான் போன மாசம் கேட்டு கூடாதா, போன வாரம் வரைக்கும் கையில தான் வச்சிருந்தேன், அப்பதான் பொண்டாட்டி பேர்ல டெபாசிட் பண்ணிட்டு வந்தேன். சரி பரவாயில்ல விடப்பா, நான் வேற யார்ட்டையாவது கேட்டுக்கிறேன். போனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி கேட்டா, ஏங்க என் பேர்ல டெபாசிட் பண்ணீங்க, உன் பேர்ல பண்ண நான் என்ன இழிச்சவாயனா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னீங்க, அப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் அவன்கிட்ட 10,000 கொடுத்துட்டு அவன் கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ, அவன் பின்னாடி என்னால அலைய முடியுமா? 40 ஆண்டு நண்பனை நம்பி 10,000 கொடுக்க மனசு வராதே, யாரு எவனே தெரியாது, ஆனா அவனை நம்பி 10 லட்சம் போடுறதுக்கு கூட மனசு வரும். அன்னைக்குதான் அதையே வள்ளுவர் எழுதினார், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுருவும் தீரா இடும்பை தரும். இன்னைக்கு வரைக்கும் இந்த குறளுக்கு உதாரணமான மக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க. எவ்வளவு ஏமாத்தத்தை பார்த்துட்டோம். இன்னமும் ஜனங்க திருந்துறாங்களா? இல்ல. நேத்தி கூட ஏதோ ஒரு தகவல், விருதுநகர்ல யாரோ ஏமாத்தினாங்க, அங்க ஏமாத்தினாங்க, இங்க ஏமாத்தினாங்கன்னு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அதிகமான ஆசை. இப்படி வந்துடாதா, அப்படி வந்துடாதா, அதை வாங்கிட மாட்டோமா, இதை வாங்கிட மாட்டோமாங்கிற எண்ணம். அப்பவே சொல்லி இருக்காரு பாருங்க வள்ளுவர், முன்பின் அறிமுகம் இல்லாதவனை நம்பாதேன்னு. நான் அப்ப சொன்னேன்ல, யாரை நம்பாதீங்கன்னு, அதுவும் வள்ளுவர் சொல்லி இருக்காரு, நம்பாதே. நம்பி 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 கெடுவதை விட நம்பாமலே வாழ்வது உயர்ந்தது. துரியோதனனை நாம் ஆரம்பத்தில் இருந்து நம்பிட்டோம். அவனை பத்தி நமக்கு நல்லா தெரியும், இளமையிலிருந்து அவன் கூட பழகுறோம். மருந்துக்கு கூட அவனுக்கு நல்ல புத்திங்கிறது கிடையவே கிடையாதுன்னா, ஆகவே இதில் ஏதோ சூழ்ச்சி மறைந்திருக்கிறது, போகக்கூடாது. நகுலா, நீ என்ன சொல்ற? 2 அண்ணா சொன்னதையும் நான் ஆமோதிக்கிறேன். சகாதேவா, நீ என்ன சொல்ற? சகாதேவன் பெரிய ஞானி. சகாதேவன் கேட்டான், அண்ணா இந்த ஓலையை யார் எழுதி இருக்கான்னு பாத்தியா? துரியோதனன். ஏன்னா அது அவனுடைய சுய கையெழுத்து நல்லா தெரியும், சின்ன பிள்ளைல இருந்து ஒன்னா படிச்சவங்க தானே. இதிலே ராஜமுத்திரையிட்டு கையெழுத்து போட்டு இருக்கிறது யாரு? திருதராஷ்டிரர். கொண்டு வந்திருக்கிறது யாரு? விதுராழ்வார். யார்கிட்ட ஆலோசனை கேக்குறீங்க? சகாதேவன் உன்கிட்ட கேக்குறேன். சரி, ஓலையை எழுதிய அண்ணாவுக்காகவோ, கையெழுத்து போட்ட பெரியப்பாவுக்காகவோ, கொண்டு வந்த சித்தப்பாவுக்காகவோ, ஆலோசனை சொல்ற தம்பி எனக்காகவோ நாம் 5 பேர் அங்க போய் சூதாட போறது கிடையாது. வாசலில் விதி என்கின்ற தேர் காத்து கொண்டே நிற்கிறது, அது நம்மளை தானா இழுத்துட்டு போய் அங்க விட்டுரும். இவ்வளவும் தெரிந்தும் பின்னும் ஏன் தர்மர் சூதாட போனாருன்னு தானே நினைக்கிறீங்க? தர்மர் என்ன தெரியுமா நினைச்சாரு? எங்க சூதாட போகாம இருந்தே, அதனால துரியோதனனுக்கு கோபம் வந்தே, அதனால அவன் சண்டை போட வந்தே, அவனை நாம கொண்டுட்டா என்ன பண்றது, சண்டை வரக்கூடாதுன்னு போனார். அதனாலேயே வந்தது சண்டை. அங்க போனா அந்த மண்டபம் எல்லாம் பார்த்துட்டு அவன் முன்னாடியே எல்லாம் தயார் பண்ணிட்டான். முதல் நாளே சமயக்காரனை கூப்பிட்டு சொல்லிட்டான், நாளைக்கு நான் எல்லாரும் இருக்கும்போது சபையில கூப்பிட்டு கேட்பேன், அப்போ சமையல் ஆச்சான்னு கேட்பேன், இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு நீ சொல்லணும், சரியா? சரி மகாராஜா. எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட வேண்டியதான் பாக்கி. பீமன் தான் ஆரம்பிச்சான், அண்ணா சாப்பிடலாமான்னு. அது அவன் டிபார்ட்மெண்ட் ஆச்சு. அண்ணா சாப்பிடலாமான்னார். உடனே துரியோதனன், ஈரப்பா இப்பவே ஏதோ சமையல்காரனு கேட்ட, ஐயா சமையல்காரங்க வா, சாப்பாடு தயாராயிடுச்சா? மகாராஜா தயாராகி கொண்டே இருக்கிறது, இன்னும் 1 மணி நேரம் ஆகும். சொல்ல சொன்னதை சரியா சொன்னா இல்ல இன்னும் ஏதாவது சொல்லணுமான்னு? இல்ல நீ சொன்ன வரைக்கும் போதும் போ. ஏன்னா அவங்கிட்ட வேலை பாக்குறவன் அவ்வளவு புத்திசாலித்தனமா தானே இருப்பான். எல்லாம் போயாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எல்லாரும் பகவான் நாமா சொல்லலாமா? நம்ம என்ன வயசான கிழங்கட்டையா உட்கார்ந்து பஜனை பண்றதுக்கு? வேற இல்ல ஏதாவது இந்த கதை சொல்ற பிரவர்ச்சனம் பண்ற சொற்பொழிவாளர்கள் யாராவது இருந்தா ஏதாவது ஒரு கதை சொல்லி கேட்பான்னா. அவங்க எல்லாம் நவராத்திரி பங்கனுக்காக எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, ஒருத்தரும் ஊர்ல இல்ல. சரி, இந்த நடன மாதர்கள் அவங்க எல்லாம் வெக்கேஷனுக்கு ஊட்டி சிம்லா எல்லாம் போயிட்டாங்க. இல்ல கொஞ்ச நேரம் விளையாடலாமா? உச்சி வெயில்ல விளையாடினா வேர்த்து கொட்டும். துரியோதனா, நீ ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிட்ட, அதனால எங்க முடிவெல்லாம் நீ கேட்க மாட்ட. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. சூது போர் செய்யலாம். எவ்வளவோ சொன்னார், கேட்கல, உட்கார்ந்தாச்சு. தர்மர் அமர்ந்தார். துரியோதனன் சொன்னா, அண்ணா நான் பந்தய பொருளை வைக்கிறேன்,
எனக்கு பதிலாக எங்க மாமா சகுனி பகடைய உருட்டுவாரு. சரி, சகுனி அமர்ந்தார், இங்க தர்மர் அமர்ந்தார். முதலாக கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த ஒரு முத்து மாலை அப்படி கழட்டி வச்சார். அக்ஷய ரதத்தின் பலனால் சகுனி அந்த முத்து மாலையை வென்று கொண்டான். ஒன்னொன்னா போகுது. அந்த பக்கம் பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. கையில் இருந்த பொருள் அனைத்தும் போனது. நாட்டுல கஜாட்னாவில அரண்மனையில யானை சேனை குதிரை அத்தனையும் போச்சு. 100 பேரும் சிரிக்கிறார். சகுனி சொன்னா, முழுசா ஜெயிக்கலடா, இருங்கடா, இன்னும் கொஞ்ச நேரம் பாக்கி இருக்குது. நான் உன்னை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறேன் தர்மா. உனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று என் மனம் நினைக்கிறது. உன் தம்பிமார்களில் ஒருவனை வைத்த ஆடு நான் இழந்த பொருட்களை உனக்கு திருப்பி தருகிறேன். சகாதேவனை கொண்டு யோசிக்காம பந்தயமா வச்சார், இழந்துட்டார். நகுலனை வைத்து ஆடினார், இழந்தார். உடனே சகுனி சிரிச்சான். ஏமாமா சிரிக்கிறேன்? இல்ல, மாற்றாந்தாய் மைந்தர்கள் என்பதால் உடனடியாக வைத்து விட்டாயே. நான் தம்பிமார்கள் என்றுதானே கேட்டேன், நீ அர்ஜுனனையோ பீமனையோ சொல்லவில்லையே. உடன் பிறந்தவர்கள் மீது உனக்கு இன்னும் அத்தனை பாசமானா? எங்களுக்குள் இந்த பேதமையே கிடையாது. நாங்க 5 பேரு ஒண்ணுதான். வில்லுக்கு ஒரு விஜயன் என்ற சொல்லுக்கு இருக்கிற அர்ஜுனனை பந்தயமாக்குகிறேன். 10,000 பேர் எதிர்த்து நின்றாலும் ஒரே பானத்தால் பதில் சொல்லுகின்ற அர்ஜுனனை ஒரு பகடையில் இழந்தார். 8,000 யானை வலிமை உடைய பீமசேனனை இழந்தார். மதி இழந்த தர்மன் தன்னையும் வைத்து ஆடி இழந்தார். 100 பேரை ஆடுறாங்க. சகுனி சொன்னா, அடங்குங்கடா, இன்னும் ஜெயிக்கலடா. துரியோதனன் காது கிட்ட வந்து மெதுவா கேட்டா, மாமா இன்னும் வாங்கறதுக்கு என்ன மாமா இருக்குது? வரும்போது பொண்டாட்டின்னு ஒருத்தி கூட்டிட்டு வந்தான்ல, இப்ப தனியா தானே இருக்கான். ஆமா, திரௌபதி எல்லாருமே மறந்துட்டோம். எங்க அவ அந்த புறத்துல இருக்கா, அவ அங்கே இருக்கட்டும், இவன் இங்க இருக்கான்ல. இன்னும் ஒரு முறை ஆடு. உங்கள் அடிமை தலை யானை சேனை குதிரை நாடு அத்தனையும் திருப்பி தருகிறேன். வைத்த ஆடையிடம் என்ன இருக்கிறது மாமா? ஒன்றும் இல்லை. இருக்கு, உன் மனைவி பாஞ்சாலி இருக்கிறாளே, அவளை வைத்து ஆடினார். அக்னியிலே பிறந்த பதிவிரதையை கொண்டு போய் பந்தயமாக வைத்து இழந்தார் தர்மர். ஒரே மகிழ்ச்சி. 5 பேரும் குனிந்த தலை நிமிராம உட்கார்ந்து இருக்கிறாங்க. அடிமைகளுக்கு அந்த புறத்தில் என்ன வேலை? துரியோதனனுக்கு ஒரு தேர் ஓட்டி இருந்தான், பிராதிகாமின்னு அவனுக்கு பேர். பிராதிகாமி போய் அழைச்சிட்டு வாடினார். அவன் போய் சொன்னான். அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டா, மகாராஜா தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றாரா அல்லது என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றாரா? இது ஒரு சட்ட நுணுக்கமான கேள்வி. BABL படிச்ச வக்கீல் இல்ல, ஆனா வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டா. தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்பதற்கு உரிமை இல்லை. ஒரு பொருள் அடிமையாகிவிட்டால் அடிமையான ஒரு பொருள் இன்னொரு பொருளை அடிமை ஆக்குவதற்கு சூதாட்டத்தில் சட்டம் இல்லை. ஆக ஆட்ட முறையே தப்பு. வீட்டை வித்ததுக்கு அப்புறம் எவனாவது போய் வாடகை வாங்க முடியுமா? அந்த மாதிரி இருக்கு. ஆட்ட முறையே தப்பு. இங்க என்னமோ எல்லாம் முறைப்படி நடந்தா மாதிரியும் இவ அதுல குறை கண்டுபிடிச்ச மாதிரியும் கண்டுபிடிச்சா. அங்க என்ன முறையாவா நடந்துகிட்டு இருக்குது எல்லாம்? இவன் வந்து சொன்னா, இது சரியா வராது, துச்சாதனா நீ போய் அவளை இழுத்துட்டு வா. ஓர் ஆடையோடு தனித்திருந்த பெண்ணை இழுத்து கொண்டு வந்து சபையில நிறுத்தினா. அப்படி பாக்குறா, யாராவது நமக்கு பேசுவாங்களா? நேரா போனா கங்காபுத்திரர் உட்கார்ந்து இருந்தார். தாத்தான்னு கூப்பிடல, குலத்தந்தையேன்னு கூப்பிடல, பீஷ்மரேன்னு கூப்பிடல, கங்காபுத்திரான்னு கூப்பிட்டார். பாரதியார் அழகா எழுதியிருப்பார். பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் இன்னைக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் வாங்கி படிச்சு பாருங்க. என்ன அழகான தமிழ் தெரியுமா? அவ கூப்பிடுறாளா, கங்கா புத்திரா. ஏன் கங்கா புத்திரான்னு கூப்பிடுறா? தாத்தான்னு கூப்பிடணும், குலத்துக்கு தந்தையேன்னு கூப்பிடணும். கூப்பிடல. ஏன்? உங்க அம்மா யாரு? தன்னில் மூழ்கியவனின் பாவத்தை எடுத்துக்கொண்டு அவனுக்கு புண்ணியத்தை கொடுக்கிற ஒரு பெரிய புண்ணியவதி வயிற்றுல பிறந்த நீ இப்படி ஒரு பாவகாரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கலாமான்னு கேட்டா. கங்கா புத்திரா, இதுக்கு நியாயமா? அவரு பாரதியார் தான் எழுதுவார், பேய் ஆட்சி செய்யும் போது பிணம் தின்னும் சாத்திரம்னு. பேய் ராஜ்யத்துல உட்கார்ந்து இருந்தா வேதம் உட்கார்ந்து பிணம் தின்னுமா. அத்தனை கொடுமை கூட நடக்கும். இதெல்லாம் என்ன கொடுமைனார்? ஒருத்தரும் பேசல. அவன் பார்த்தா, அடிமைகளுக்கு மேலாடை எதற்கு இருக்கக்கூடாது, அகற்றுங்கள். ஆண்கள் ஈராடை உடையவர்கள் கழட்டி வச்சாச்சு அசால்ட்டா. அந்த அம்மா என்ன பண்ணுவா? அவன் துச்சாதனா அவன் துகில பிடிச்சு இழுனார். புடவையில கைய வச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான்.
இழுக்கிறான் இழுக்கிறான், இழுத்துட்டே இருக்கிறான். இவ தன்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சித்து பார்த்தாள், முடியவில்லை. பாஞ்சாலி என்பவள் யார்? பஞ்சபாண்டவர்களின் மனைவி, அக்னியில் பிறந்தவள், பாஞ்சால தேசத்தில் இருந்தவள். இந்த கதையினுடைய நாயகி. இவ்வளவு நமக்கு தெரியும். ஆனா அவள் அல்ல. அப்ப பாஞ்சாலி யாரு? நம்முடைய ஆன்மாதான் பாஞ்சாலி. நம்ம மனசுதான். 5 பேர் நம்மளை காப்பாத்திட்டே இருக்கிறாங்க. பஞ்ச இந்திரியங்கள் நம்மளை காப்பாத்துது, பஞ்சபூதங்கள் நம்மளை காப்பாத்துது. ஆனா ஒரு காலத்துல பஞ்சபூதமும் நம்மை கைவிட்டு விடும். பாண்டவர்களை போல அதுவும் வாய்மூடிக்கொண்டு பேசாம இருக்கும். அப்ப யாரு உதவிக்கு வருவா? ஒருத்தரும் வரமாட்டா. தாய் இருந்து பயன் இல்லை, தந்தை இருந்து பயன் இல்லை, காசு இருந்து பயன் இல்லை. அருணகிரிநாதர் சொன்னார், அழகா சொன்னார், முருகா இந்த யமன்னு ஒருத்தன் வருவான் பாரு, அந்த யமன் வரும்போது எல்லாம் போயிடுமே முருகா. கற்ற கல்வியும் போய் பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமேன்னு. எல்லாம் கைவிட்டுரும். இப்ப யாரு உதவ மாட்டா. இப்ப அதே நிலைமை. அப்ப நம்ம மனசு நேரா கடவுளை நினைக்குமானா நினைக்காது. டாக்டரை கூப்பிடு, அவரை கூப்பிடு, அங்க போனா நடக்குமா, இங்க போனா நடக்குமா? ஒன்னும் நடக்காது. இது கடைசி காலத்துல இல்ல, நடுவுல வர பிரச்சனைக்கு கூட எடுத்தது நேரா கடவுள்கிட்ட போவோமா? இங்க இவரை பாப்போம், அவரை பாப்போம். எல்லாத்துக்கும் மேல பெருசா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரை பாப்போம்னு யாரும் பாக்குறது இல்ல. எங்கேயும் முடியலையா, கடைசியில கடவுள்கிட்ட போய் முட்டை. உனக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா? நான் பிரதோஷத்துக்கு வந்தனே, நான் ஏகாதசிக்கு விரதம் இருந்தேன். என்னமோ சாமி ஒரு பேனா பேப்பர் வச்சுக்கிட்டு பிரதோஷத்துக்கு வந்தா உங்க பேரெல்லாம் டிக்கடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு. நான் இனிமே உனக்கு கஷ்டம் கிடையாது, உனக்கு இனிமே. அவர் இந்த வேலைதான் பண்றாரா? அதுக்கு வந்தனே என்ன நீ பார்க்க மாட்டேங்கிறியே என்ன? இதுதான் வேலை. இததான் பாஞ்சாலி பண்ணா. முடிஞ்ச வரைக்கும் முயற்சித்தாள், முடியல. ஒரே சுத்துதான் இருக்குது புடவை. இழுத்துட்டானா மானம் போச்சு. அதுக்கப்புறம் உயிர் வாழ்ந்து பயன் இல்லை. என்ன பண்றது? இதுக்கு மேல வாழ்ந்தா வாழ்வோம், போனா போவோங்கிற நிலைமை வந்த பிறகு 2 கையையும் விட்டுட்டு கூப்பிட்டா கோவிந்தான்னு கூப்பிட்டா. சுவாமியோட நாமத்துல எவ்வளவோ இருக்கு. ஏன் கோவிந்தான்னு கூப்பிட்டா தெரியுமா? கோவிந்தாங்கிற நாமாதான் இருக்கிறதுலேயே ரொம்ப சின்னது. வெறும் 3 எழுத்து தான். கோவிந்தா 4 எழுத்து இல்ல. 4 எழுத்தா 3 எழுத்தானே சந்தேகமா இருக்குது. நீங்க 3 எழுத்துங்கிறீங்க, எண்ணி பார்த்தா 4 எழுத்து இல்ல வருது. 4 எழுத்து வர்ற மாதிரி இருக்கும், ஆனா 4 எழுத்து கிடையாது, 3 எழுத்து தான். தமிழ்ல எதை எண்ணினாலும் புள்ளி வச்ச எழுத்துக்கு எண்ணிக்கையில் இடம் கிடையாது. நீங்க எதை வேணாலும் எண்ணுங்க. எது தமிழ்ல எழுதி எண்ணினீங்கனாலும் எண்ணிக்கையில் புள்ளி வைத்த எழுத்துக்களுக்கு இடமே கிடையாது. இசையை நிரப்பும் அசை சொற்களானபடியால் எண்ணிக்கையற்ற சொற்கள்னு இலக்கணத்திலே இருக்கு. அதனால அதெல்லாம் சேராது. அப்படி சேர்த்தீங்கன்னா எத்தனை எழுத்து? 3 எழுத்து. நமக்கு 5 எழுத்தையோ 8 எழுத்தையோ சொல்றதுக்கு நேரம் இல்ல. புடவை போயிடுச்சு. ஒரு சுத்துதான் இருக்கு. 8 எழுத்து சொல்றதுக்குள்ள இழுத்துருவானோன்னு பயம். 3 எழுத்து சொல்லிட்டா வேகமா வந்துருவாரேன்னு கோவிந்தான். ஏன் அந்த 3 எழுத்து சொல்லணும்? வேற 3 எழுத்து சொல்லலாமே. கோவிந்தான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கஷ்டத்தை திரும்ப தராதவன் அர்த்தம். கோவிந்தான்னா என்ன அர்த்தம்னா திரும்பாதுன்னு அர்த்தம். பொதுவா ஒருத்தர் கடன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கோவிந்தான்னா திரும்பாதுன்னு அர்த்தம். இவன் ஏன் தெரியுமா கோவிந்தான்னா, பட வேண்டிய கஷ்டமெல்லாம் நான் பட்டுட்டேன், இனிமேல் என்னால கஷ்டப்பட முடியாது, கஷ்டத்தை திரும்ப என்கிட்ட தராதங்கிறதுக்காக கோவிந்தான்னு கூப்பிட்டா. சுவாமி கொடுத்தார், லட்சோப லட்சம் புடவை கொடுத்தார். கோவா கலர், மஸ்கட் கலர், குல்கந்து கலர், ஒத்த பார்டர் போட்டது, ரெட்ட பார்டர் போட்டது, திருப்பவனம் பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி பட்டு, விதவிதமா கொடுத்தார். சபையே நடுங்கியது. இழுத்தவ மயங்கி கீழே விழுந்தான். நமக்கு இது வரைக்கும் போதும். இங்க உள்ள வாங்க கொஞ்சம். சாமி புடவையை மட்டும்தானே கொடுத்தார். அப்படியே நின்னுக்கோங்க. ஒரு யானை கூப்பிட்டுச்சு. ஆதி மூலமே நான் அழைச்சது ஒரு யானை. சுவாமி என்ன பண்ணாராம், தோல்ல இருந்த அங்க வஸ்திரம் விழுந்தது கூட தெரியாம ஓடி வந்தாராம். கஜேந்திரன் நியாயமா என்ன பண்ணணும்னா, மகாலட்சுமிய சேர்த்து கூப்பிடணும். இருக்கிற பொம்பளைங்கள்லயே ரொம்ப கௌரவம் பாக்குற பொம்பளை யாருன்னா மகாலட்சுமி தான். அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டார்.
கூட பிறந்த தம்பி கொண்டாந்து பத்திரிகை வச்சான் கல்யாணத்துக்கு. அண்ணா கல்யாணத்துக்கு வந்துரும், எல்லாத்தையும் நல்ல சௌகரியமா நடத்தி கொடுத்துட்டு நீதான் முன்னாடி நின்னு எல்லாம் பண்ணணும். பேசிட்டு போயாச்சு. கல்யாண நாள் இவ கிளம்பவே இல்ல. அவர் குளிச்சுட்டு வராரு, உட்கார்ந்துருக்கா. ட்ரெஸ் மாத்திட்டு வரா, உட்காந்து. ஏண்டி இன்னைக்கு என் தம்பிக்கு கல்யாணம், நீ கிளம்பாம உட்கார்ந்துருக்க? கிளம்புங்களா? நீனே போயிட்டு வாங்க. என்ன இப்படி சொல்ற? நீ வரலையாட்டினார். உங்க தம்பி என்ன சொன்னாரு? அண்ணா கல்யாணத்துக்கு வந்துரு, நல்லா நடத்தி கொடு, அதை செய்யி. பக்கத்துல தானே நாங்க குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கோம். எங்களை இப்படி திரும்பி பார்த்து அண்ணி நீங்க வாங்கன்னு சொன்னா என்ன ஒரு வாய் முத்து உதிர்ந்துருமோ? கூப்பிடாதவன் கல்யாணத்துக்குள்ள நான் என்னத்துக்கு வரணும்பா. இவளுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா அவ மகாலட்சுமி, அந்த அம்மாவுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் யோசிச்சு பாருங்க. கூப்பிடாம வரமாட்டா. அவ சாதாரணமான ஆளா அந்த அம்மா, கூப்பிட்டாரே வரமாட்டா, அது வேற விஷயம். கூப்பிடாமலாம் ஒரு இடத்துக்கு வந்துட போறா, வரமாட்டா. இந்த யானை காப்பாத்துறதுக்கு தேவிய கூப்பிடணும், சம்காரம் பண்றதுக்கு சுவாமிய கூப்பிடணும், அனுகிரகத்துக்கு அம்பாள் வேணும். அம்பாள் இல்லைன்னா வேலையே ஆகாது. இது பாவம், காலில் இருக்கிற வேதனையில அவசரத்துல சாமியை மட்டும் கூப்பிடுச்சு, அம்பாள்ல விட்டுருச்சு. சுவாமி பார்த்தார், நம்ம போய் வான்னு கூப்பிட்டா இவ என்ன கேப்பா? யானைக்கு நீங்க என்ன ரெக்கமெண்டேஷன் அன்பா? இவைகளை எப்படி கூப்பிடுறது? இப்ப இவ இல்லாம போக முடியாது, என்ன பண்றதுன்னு யோசிச்சார். இவ யோசிக்கிறா, இந்த அம்மா ஐயோ யானையும் கூப்பிட மாட்டேங்குது, இந்த மனுஷனும் கூப்பிட மாட்டேங்கிறாரு, யானை கூப்பிடுமா இவர் கூப்பிடுமா? அந்த அம்மா தவிக்கிறாளா, கஜேந்திர மோட்சத்தை நம்ம பாக்கணுமே, நமக்கு இடம் கிடைக்காம போயிடுமோ, யானையும் கூப்பிட மாட்டேன். யானைக்கு தான் அறிவில்லை, இந்த மனுஷனாவது கூப்பிடலாம்ல, இவருக்கு அவன் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. சாமி பார்த்தாரு, என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு. போகும்போது பீதாம்பரத்தை அப்படி உடுற மாதிரி விட்டாரா. என்னமோ இந்த பட்டு பீதாம்பரம் இல்லட்னா அங்க கஜேந்திர மோட்சம் நடக்காத மாதிரி அந்த அம்மா அதை தூக்கிட்டு ஓடி வர. கொஞ்ச நேரம் கழிச்சு சாமி விட்டுட்டு போறீங்களேன்னு வந்து 2 பேருமா சேர்ந்து யானையை காப்பாத்தினாங்களா ஆச்சு. ஒரு குழந்தை கூப்பிட்டது, பிரகலாதன்னு ஒரு 5 வயசு குழந்தை சுவாமிய கூப்பிட்டதுக்கு தூண பிளந்த ஆக்ரோஷமா வந்து நரசிம்மமூர்த்தியா வெளிப்பட்டார். காப்பாத்தினாரா? உடன் பிறந்த தங்கை ஒரு முறையில் இவள் மானத்தையே அவள் காத்தவள், அக்னியில பிறந்தவள், பஞ்சபாண்டவரின் மனைவி, முக்கியமா கதையினுடைய கதாநாயகி. இவ்வளோ சிறப்புடைய பாஞ்சாலி கூப்பிட்டப்ப சாமி நேரால வரணும். ஒரு யானையை விட கேவலமா போயிட்டாளா பாஞ்சாலி? ஒரு யானைக்கு வர தெரிஞ்சதே நேரா, ஏன் பாஞ்சாலிக்கு சாமி வரலையா? உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும் நினைக்கிறேன். வந்திருக்கும். இந்த சந்தேகம் யாருக்கு வந்ததா? சுவாமிக்கு தேர் ஓட்டிய ரதசாரதியாகிய உத்தவனுக்கு வந்தது. கடைசியா உத்தவன் கேட்டான். அதுக்கு பகவான் கேக்குறாரு, உத்தவா நான் ஒரு இடத்துக்கு எப்ப போவேன்? உன்னை யாரு கூப்பிடுறாங்களோ அப்ப போவேன். சபையில யார் கூப்பிட்டா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில பாஞ்சாலி கூப்பிட்டா. சூதாட உட்கார்ந்த உடனே அந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தவன் என்ன சொன்னான்? நான் பந்தய பொருளை வைக்கிறேன், எனக்கு பதிலாக எங்கள் மாமா சகுனி பகடையை உருட்டுவான் என்று துரியோதனன் சொன்னானே. ஆமா, அப்ப தர்மன் என்ன சொல்லி இருக்கணும்? நான் பந்தய பொருளை வைக்கிறேன், எனக்கு பதிலாக எங்கள் கண்ணன் வந்து பகடையை உருட்டுவான் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருப்பானே, ஆனால் அந்த சகுனி ஜெயிச்சிருப்பானான்னு கேட்டார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம், சூதாடுறது பாவம், அத கண்ணன் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அப்புறம் எப்படி சொல்லலாம்? அவர் சூதாட வர வேண்டாங்க, அந்த இடத்துக்கே சுவாமி வர வேண்டாம், அவர் தர்மர் உட்கார்ந்த இடத்திலிருந்து கிருஷ்ணா எனக்கு வெற்றியை கொடு என்று ஒரு வினாடி பிரார்த்தித்திருப்பாரே, ஆனால் தர்மர் ஜெயிச்சிருப்பார். அந்த அரை வினாடி மறந்துட்டாங்க, எல்லாரும் மறந்தாங்க. தர்மர் மறந்தார், பீமன் மறந்தார், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், யாருமே தனக்கு வெற்றியை கொடுன்னு கிருஷ்ணரை கேட்கவே இல்லை. அரை வினாடி இறைவனை மறந்ததன் விளைவு 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞான வாசத்தை அனுபவித்தனர். இனிமே கடவுளை எப்ப நினைக்குங்கிறது உங்கள் சாய்ஸ். மாணிக்க வாசகர் சொன்னார், இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க.
சுவாமி நேரா வந்தால் என்ன நடந்திருக்கும்? வெறும் புடவையை மட்டும் கொடுத்து விட்டு போயிருக்க மாட்டார். சூத ஆடினவர், உட்கார்ந்தவன், பார்த்தவன், வாயை மூடிட்டு பேசாம இருந்தவன் சபையில் இருந்த எல்லாரையும் கொன்னிருப்பர். பாண்டவர்களை முக்கியமாக கொன்னிருப்பர். எங்க நாம போய் திரௌபதியின் மாங்கல்யத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடுவோமோ என்று போகாது தன்னை அடக்கி கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருந்தார் சுவாமி. ரொம்ப கஷ்டப்பட்டார். போகக்கூடாதுன்னு வைராகியமா இருந்தாரா திரௌபதியை காப்பாத்தணுங்கிறதுக்காக. ஏன்? தன்னை நம்பி வந்தவர்களின் வாழ்க்கையில் எந்த தொல்லையும் இருக்காது அவர்களை வாய்க்க வேண்டும், குறைவின்றி வாழ வைக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அதனால கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றின அந்த பாரதம், நீங்க முழுக்க 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 நீங்க பாரதத்தை சிந்திச்சீங்கன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயம். கீதா உபதேசம் சொல்லவே வேண்டாம். அழகா அந்த கீதா சாரத்திலேயே சுவாமி எது நடந்ததோ அது நன்றாகவே. அதுல ஒரு நாள் ஒரு அம்மா என்கிட்ட சந்தேகம் கேட்டார். சுவாமி சொன்னா இருக்காருங்க, இன்று எது உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையது, அது எப்படிங்க? என்ன இதுல என்னம்மா உங்களுக்கு சந்தேகம்? இல்ல இந்த வீடு என்னுடையது, நாளை மற்றொருடையது, இந்த உங்களுக்கு வந்திருக்குது போல இருக்கு, எல்லாரும் தனித்தனியா சிரிக்கிறீங்களே. அந்த அம்மா என்கிட்ட கேட்டுட்டு சிரிச்சா, நீங்க எல்லாம் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே சிரிச்சிட்டீங்களே, வந்திருக்கு போல இருக்கு. இந்த மனைவி என்னுடையவள், அப்ப நாளை அந்த அம்மா அப்படிதான் கேட்டேன். இந்த கணவன் என்னுடையவர், அப்ப நாளைக்கு நான் சொன்னேன் அதுவும் மற்றொருடையவர். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் சொல்லலைங்க, கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காருங்க, எல்லாமே மாறிடும். அது எப்படி மாறின? இருங்க உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு அப்பா அம்மா ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிடாங்க. புது மருமக வீட்டுல ஒரு வீடு கட்டுவோன்னு பிளான் பண்றாங்க. எல்லாரும் பிளான் பண்ணும்போது இது நம்ம வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டா. தம்பி அதை இங்க வையே, இதை இங்க வையே, இதை இப்படி மாத்து, இது இத்தனை அடிக்கு போடு, அதை அத்தனை அடிக்கு போடு. அந்த மருமக உள்ளேன்னு வந்து சொன்னா, மாமி உங்க பையன் என்ன படிச்சிருக்கிறாரு? இன்ஜினியர் தான். அவருக்கே கட்ட தெரியுமே, அப்ப அவரே அழகா கட்டுவாரு. நீங்க பேசாம இருங்க, அவர் புத்திசாலி, அவர் திறமசாலி, அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க சௌகரியமா அப்படி ஈஸி சேர்ல சாஞ்சிட்டு உட்காந்துருங்க, உங்க பையன் எல்லாத்தையும் நல்லா அழகா கட்டி உங்களுக்கு வீட்டுல கொண்டு சௌகரியமா நம்மள உட்கார வச்சிருவாருன்னு. அதே கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு பையன், அந்த பையன் படிச்சு அவன் ஒரு வீடு கட்டுறான். அப்ப இந்த இன்ஜினியர் அப்பா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரு. இந்த பீமை இப்படி நகர்த்த, அதை அப்படி நகர்த்த, அதை இப்படி போடு, இதை இப்படி போடு. அதே பொண்டாட்டி உள்ள இருந்து வருவா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க வாயை மூடிட்டு பேசாம இருங்க, என் பையன் இப்ப இன்ஜினியர் புதுசா படிச்சிருக்கான், அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் புத்திசாலி தானே, அவன் பாத்துக்குவான், நீங்க பேசாம இருங்க. அன்றைக்கு உன்னுடைய மனைவியாக பேசியவள் இன்றைக்கு இவனுக்கு தாயாக மாறி போனாள். முடிஞ்சு போச்சு. எது உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையது. இன்னைக்கு அவ தாயாவே இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நாளைக்கு பேரப்புள்ள ஒரு வேலை பண்ணா அதே கிழவி நடக்க முடியாம நடந்து வந்து சொல்லுவா, உங்க அப்பனுக்கும் புத்தி கிடையாது, உங்க தாத்தனுக்கும் புத்தி கிடையாது, பேராண்டி நீ என் தங்கம், நீ செய் ராஜா அன்பா. அப்போ இதுதான் உண்மை. அதான் பகவான் சொன்னார், இந்த எது உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையது. கிருஷ்ண அவதாரத்தினுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நம்மளை தெளிவுபடுத்துறதுதான். பகவான் அவதரித்தது நோக்கமே நம்மளை தெளிவாக்கணும், குழம்பாத தெளிவாக எது என்ன, யார் என்ன, ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், பூமினா என்ன, இதுல உறவுனா என்ன, சொந்தம்னா என்ன, ஏன் இருக்கிறோம், இத்தனையும் தெளிந்து விட்டால் மனிதர்களுக்கு குறை என்பதே வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. தெளியாத வரைக்கும் குறை உண்டு. தெளிந்து விட்டது என்று சொன்னால் அது குறையாகவே மனிதனுக்கு தோன்றாது. அதனால் தான் மனிதனின் வாழ்க்கையை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை கிருஷ்ண பரமாத்மா மிகச் சிறப்பாக தன்னுடைய ஒவ்வொரு அவதாரத்துல காட்டினாலும் தன்னுடைய கிருஷ்ண அவதாரத்துல மிக சிறப்பாக காட்டி இருக்கிறார். அந்த குறையில்லாத நிறைவான வாழ்க்கையை நாம் எல்லோரும் பெறுவதற்கு அந்த கண்ணன் நமக்கு துணை புரிய வேண்டும் எனது நல்ல நேரத்திலே இறைவனை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு 2 நிமிஷம், நான் என்ன முடிக்கல, நிறைய பேர் பின்னாடி போக ஆரம்பிச்சாச்சு. எப்பவுமே நமக்கு யானை வாங்குறதுக்கு பொறுமை இருக்கும், அங்குசம் வாங்குறதுக்கு பொறுமை இருக்காதுன்னு அந்த மாதிரி கதை தான் நம்ம கதை. 2 மணி நேரம் கதை கேட்போம், கடைசி 2 நிமிஷம் இருக்க மாட்டோம். அதனால இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக இந்த அமைப்பின் மூலம் ஏற்பாடு செய்து மிக ஒவ்வொரு நாளும் 8ஆம் தேதியிலிருந்து நான் வந்ததுமே கேட்டேன், நவராத்திரி நிகழ்ச்சி நீங்க என்ன நவராத்திரி துவங்குறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டீங்களே? நவராத்திரி இன்னையில இருந்து எனக்கு நவராத்திரி நிகழ்ச்சி ஆரம்பம். இன்னையில இருந்து நவராத்திரி எப்போ 26ஆம் தேதி வரைக்கும் வெறும் நவராத்திரி நிகழ்ச்சிகள் தான்.
முன்னாடியே ஆரம்பிச்சுட்டீங்களே அப்படின்னு சொன்னார். எல்லார் வீட்லயும் கொலு வச்சிருவாங்க, அப்புறம் சாயந்தர நேரத்துல பெண்கள் வரமாட்டாங்க, அவங்க எல்லாரும் வரணும், அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகணும் இவங்க வீட்டுக்கு போகணும்ன்ற வேலை இருக்கும் அப்படின்னு. அதனால அவர்கள் எதிர்பார்த்தது போலவே மிக சிறப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து கேட்டு மகிழ்வது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அடியேக்கு ஒரு 2 நூல் எழுதியிருக்கிறேன். இந்து தர்மம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற ஒரு நூலும் 100 ஆண்டுகள் இன்ப சுற்றுலா. ஏன்னா நம்ம வாழ்க்கையை சுத்தி பாக்குறதுக்காக சந்தோஷமா வந்தோம், நம்முடைய தர்மம் என்ன சொல்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நிறைய விஷயங்கள் எல்லாம் நோய் நீங்குவதற்குண்டான பதிகங்கள், நீண்ட நாள் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்க அருணகிரியார் அருளி ஒரு திருப்புகழ், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைப்பதற்கான தேவார பதிகம், இந்த மாதிரி நம்ம உண்ணுகிற உணவுல என்ன இருக்கு, காய்கறிகள் என்ன, கீரைகள் என்ன, அந்த மாதிரி நம்ம பழங்கள்ல எல்லாம் என்ன இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நாயன்மார்களை பற்றி ஆழ்வார்களை பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் எளிமையாக அந்த 2 நூல்லையுமே எழுதியிருக்கிறேன். 2 நூலினுடைய விலை 100 ரூபாய். ஒரு 12 வகையான வீடியோ சிடி இருக்கு. நிறைய பேர் இந்த தொலைக்காட்சியிலேயே பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை, அதுல நிறைய நேரம் பேச மாட்டேங்கிறீங்களே, கொஞ்ச நேரம் தான் பேசுறீங்க, அதனால அது நிறைய பேச்சு கேட்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக அது ஒவ்வொரு வகையான தலைப்பு, மீனாட்சி கல்யாணம், ராமனுடைய அவதாரம், கிருஷ்ணன், கண்ணனுடைய கருணை, மாருதியினுடைய மகிமை, இந்த மாதிரி ஒரு 12 தலைப்புகள்ல வீடியோ சிடி இருக்கு. 2 சிடியினுடைய விலை 150 ரூபாய். தேவையான மெய்யன்பர்கள் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்ற உடனே எங்க மேடையிலே என்னுடைய சகோதரர் விற்பனை செய்வார். மெய்யன்பர்கள் பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொண்டு, இந்த சிறப்பான நம்முடைய சென்னை மாநகரிலே அற்புதமான ஊர், நல்ல நகரம், ஒரு காலத்தில் எனக்கு பிடிக்காத ஊர்களில் தலையாய இடம் இந்த தலைநகரம். எனக்கு ஊரிலேயே பிடிக்காத ஊர் எதுன்னா சென்னை தான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இந்த சத்தம், தூசி. நான் சென்னையில இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்காக மட்டும்தான் ஒரு காலத்துக்கு வருவேன். இறங்கின உடனே காரையோ பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிச்சு கடகடன்னு எனக்கு மதுரைக்கு போய் சேர்ந்தாதான் ஊர்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால சென்னையில இருக்கவே பிடிக்காது. எதையும் அதிகமாக விரும்பவும் கூடாது, அதிகமாக வெறுக்கவும் கூடாது. எதையெல்லாம் நான் வெறுத்தேனோ அந்த சென்னையிலேயே இன்று என்னுடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. என்னுடைய கணவர் சென்னையானபடினாலே நானும் சென்னைக்கே இப்ப எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் எப்படா சென்னைக்கு போவோம் அப்படின்னே தோணும். நல்ல அருமையான ஊர். நான் அப்புறமா தான் சென்னையை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். வள்ளலார் பாடினார் தர்மமிகு சென்னையில் அப்படின்னு. அவர் வேற எந்த ஊருக்குமே தர்மமிகுன்னு சொல்லவே இல்லை தெரியுமா. அந்த கன்சாமி கோயில் உட்கார்ந்தா எழுதினார். கந்தகோட்டமே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சென்ட்ரல் பக்கத்துல இருக்குது கந்தகோட்டம். கந்தகோட்டம் எப்படி போறதுக்குன்னு நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தட்ட கேக்குறேன், அது எனக்கு தெரியவே தெரியாது. கன்சாமி கோயில் தெரியுமா? அது இருக்குது. என்ன அது கந்தகோட்டம்னு வள்ளலார் பாடி இருக்காரு. ஒரு புண்ணியமான தலம் சென்னை மாநகரம். இந்த அற்புதமான தர்மமிகு சென்னையில நிறைய தர்மவான்கள், நல்ல மனம் உள்ளவர்கள், அதுக்கு மேல எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் தேவையான விஷயம் நல்ல ரசிகர்கள் நிறைந்தது சென்னை மாநகரம். எனக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நல்ல அருமையான ரசிகர்கள், அரங்கு நிறைந்து வழிந்து இருப்பதற்கு இடமின்றி கால் கடுக்க நின்று கேட்கிறார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வள்ளுவர் சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்றபின். அவங்க எல்லாம் திருக்குறள் படிச்சவங்க, நின்னே கதை கேட்கறாங்க. அதனால கால் கடுக்க நின்னு ஆன்மீகம்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களை எல்லாம் கூட்டிட்டு காட்டணும். பேசுற மாதிரி பேசுனா கேட்கறவங்க கண்டிப்பா கேட்பாங்க. ஆன்மீகம்னா எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ ஆன்மீகம்னா ரொம்ப மாதிரி அறுத்து தள்ளிடுவாங்களே என்ன. ஆனா அதுதான் பேசுகிற விதம்னு ஒண்ணு இருக்கு, அதை ரசிக்கிற தன்மைன்னு ஒண்ணு. நீங்க பாட்டுக்கு பேசுங்க, நான் பாட்டுக்கு இருந்தா இப்படியே எனக்கு புரியாது. உங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியுமா தெரியாதா, இல்ல காது கேட்குமா கேட்காதானே, அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரத்துல சந்தேகம் வந்துடும். ஆனா நல்ல அருமையான ரசனை, விஷயங்களை சொல்லுகிற போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தனி திறன் வேண்டும். மழை எல்லோருக்கும் பொதுவாகத்தான் பெய்கிறது. அண்டாவில விழுந்தா அண்டா தண்ணி, சாக்கடையில விழுந்தா சாக்கடை தண்ணி, கடல்ல விழுந்தா கடல் தண்ணீர், ஆற்றில் விழுந்தால் ஆற்று தண்ணீர், கங்கையில் விழுந்தார் புனித நீர், சிப்பியின் வாய்க்குள்ளே விழுந்தால் அதுவே முத்து. ஒரே பொருள் விழுகின்ற இடத்தை பொறுத்து அதனுடைய விஷயங்கள் மாறும். ஒரே பேச்சாளர்கள், கேட்கின்றவர்களை பொறுத்தே அவர்களுடைய பேச்சுக்கள் அமையும் என்பதுதான் உண்மை.